வாலிபர்கள் மத்தியில நம்முடைய சபைகள்ல பில்ட் பண்றதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். such a joy to join hands together. எல்லாரும் சேர்ந்து வாலிபர்கள் மத்தியில பல விதங்களில் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்கு தேவையான அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம் சில ஆண்டுகளாக. குறிப்பாக இந்த ஆண்டிலே ஹவு டு சீரீஸ் என்ற தலைப்பின் கீழே பல காரியங்களை எப்படி செய்வது என்ற கண்ணோட்டத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஹவு டு மேக் ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் மோர் டிசிப்ளின் அண்ட் எஃபெக்டிவ் போன்ற காரியங்களை கற்றுக்கொண்டோம். யூடியூப்ல அந்த வீடியோஸ் இருக்குது. இந்த மாதமும் நாம் வாலிபர்கள்கிட்ட அநேக நேரம் சொல்றது பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சமீபத்துல ஒரு Q&A செஷன்ல ஒரு வாலிபர் எழுதி கொடுத்திருந்தாரு, நான் குறிப்பிட்ட பிரச்சனைல இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆனா தயவு செய்து பைபிள் வாசி ஜோம்னு மட்டும் சொல்லாதீங்க, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. பட் அதுதான் ஒரே வழி நமக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்மளுடைய நண்பர்கள் வாலிபர்கள் ஏஐ ஜெனரேஷன்ல இருக்காங்க. சாட் ஜிபிடி ஏஐ அவங்களுக்கு உடனடியா நிறைய காரியங்களுக்கு சொல்யூஷன் தருது. பட் the word of God is eternal. கர்த்தருடைய வார்த்தை தான் நித்தியமானது, அதுதான் ஜீவன் உள்ளது நமக்கு தெரியும். அப்ப இப்போ உள்ள இந்த மாடர்ன் ஜெனரேஷன் அவங்க எப்படி ஆண்டவருடைய வார்த்தையோடு என்கேஜ் பண்ணுவது, ஒரு நாள் முழுவதும் இந்த வார்த்தையோடு அவர்கள் எப்படி நேரம் செலவு பண்ணுவது, கிரியேட்டிவா எப்படி நேரம் செலவு பண்ணலாம். அவங்க காலையில எந்திக்கிறாங்க, எந்திரிச்ச உடனே அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில இருந்தா ஒரு சில பேருக்கு அந்த டிசிப்ளின் இருக்கு. ஒரு சாப்டர் வாசிக்கிற ஒரு டிசிப்ளின், இல்ல ஒரு பேசேஜ் வாசிக்கிற ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பிஸி ஆயிடுறாங்க. பட் ஸ்டில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இரவும் பகலும் அதன் தியானம். அப்போ நம்முடைய வாலிபர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் அவர்களுடைய தியானமாக இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். There are a lot of methods where we can use for our church youth. நம்ம சபை வாலிபர்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்கலாம். சில ஆண்டுகளாக இந்த தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை நம்ம மத்தியில இருக்கிற பாஸ்டர் டேவிட் லெனார்ட் அவர்களும் குழுவாக அவர்கள் சேர்ந்து செய்கிறார்கள். குறிப்பாக அவங்க சில கடந்த 3 ஆண்டுகளாக ஜேர்னல், தினந்தோறும் ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து அதை ஜேர்னலிங் பண்றது, அதை எழுதி அதை கற்றுக்கொள்வது, தியானிப்பது போன்ற அற்புதமான மெத்தட்ஸை அவங்க சபை வாலிபர்களுக்கும் அறிமுகமான வாலிபர்களுக்கும் அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. உண்மையாகவே கர்த்தர் அவர்களை இந்த பகுதியில ஆண்டவர் அவங்களை அற்புதமா பயன்படுத்துறாரு. அவங்க ஜேர்னல ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள் அதை வாங்கி ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸோ இன்றைக்கு அதை நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அது காரணம் என்னன்னா, நம்ம அதை நம்முடைய சபை வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதை ஆண்டவருடைய வார்த்தையில அவங்க என்கேஜ்டா இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். கைண்ட்லி இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மட்டும் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பிளான் ஓரியன்ட் ப்ரோக்ராம். அதனால நீங்க தயவு செய்து இதை கவனித்து நோட்ஸ் எடுத்து இம்மீடியட்டா உங்க சபை வாலிபர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி இந்த மாதமே அவர்கள் அதை செய்வதற்கு உற்சாகப்படுத்துங்க. ஷுவர்லி இட் வில் பி a great blessing. பாஸ்டர் டேவிட் லெனார்ட் அவர்கள் மதுரையில லைட் ஹவுஸ் ஏஜி சர்ச்ல அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கிறாங்க. அவங்களுடைய தகப்பனார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானவர்கள், ரெவரண்ட் ஜான் வின்ஸ்லி அவர்கள். இன்றைக்கு லெனார்ட் அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேங்க்யூ ஃபார் கமிங் பாஸ்டர் டேவிட் லெனார்ட். நம்ம எல்லாரும் அவரை வெல்கம் பண்ணலாம். He will be taking the sessions hereafter. Thank you. Thank you so much. சிஏ டீமுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு. இங்க ஆரம்பத்திலே பாஸ்டர் ஜஸ்டின் அவங்க கேட்கும்போது நிறைய நியூ கமர்ஸ் அப்படின்னு தெரியுது. ஓகே, இங்க தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு ரியாக்ஷன் ஏதாவது ஒன்று கொடுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல இருக்கிறது 84 if I'm right இங்க காட்டுறது. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். ஸோ இடையில இது மாதிரி தான் நம்ம நீங்கள் பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் வில் ஆல்வேஸ் டாக் இன் சேட்ல நாம பேசுவோம். இப்படி ரியாக்ஷன்ஸ் அப்பப்போ நீங்கள் போடலாம். ஸோ பேசுகிற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா என் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு பவர் பாயிண்ட் வந்ததுன்னா அது தெரியும். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இந்த வாய்ப்பை தந்த சிஏ நிர்வாகத்துக்கு ஒரு விஷயம் கூட நன்றி சொல்லுகிறேன்.
சே, இன்னைக்கு டாபிக் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஹவு டு என்கேஜ் வித் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையோடு நாம் எப்படி என்கேஜ் ஆகிறது என்பதை குறித்து நான் பேச இருக்கிறேன். எதை மைண்ட்ல வச்சு நான் பேச போறேன் அப்படின்னா, நீங்க சர்ச் யூத் அல்ல, நீங்க சர்ச் யூத்தினுடைய லீடர்ஸ் என்கின்ற ஒரு ஐடியாவோட தான் நான் பேச போறேன். ஸோ சில நேரம் நான் பேசுற சில காரியம் எதுவும் தலைக்கு மேல போறது போல இருந்ததுன்னா தயவாய் நீங்க சேட்ல தெரியப்படுத்தலாம். அதை நான் கிளாரிஃபை பண்றதுக்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கூடுமானம் மட்டும் அந்த லெவல் போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெபத்துல தாங்க. தேங்க்யூ. ஸோ நான் பவர் பாயிண்ட்டுக்குள்ள போகிறேன். வில் கோ ஹெட் வித் தட். குட். இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் உங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு ஸ்கிரிப்சர் என்கேஜ்மெண்ட். வாலிபர்கள் மத்தியில நம்ம அடிக்கடி இப்போ பிரைசன் அவங்க சொன்னது போல அதே தான். ஒரு காரியத்தை டேய் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா அவனை வந்து சேர் எடுத்து போட சொல்லுங்க, சந்தோஷமா போடுவான். வந்து ஊழியத்துல வந்து டேய் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னா சந்தோஷமா ஹெல்ப் பண்ணுவான். ஆனா 2 காரியத்துல ரொம்ப அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ணுகிறாங்க. ஒன்னு வேத வாசிப்பு, ரீடிங் த பைபிள், அது ஒரு ஸ்ட்ரகிளாகவே காணப்படுகிறது. 2வது ஜெபம். இந்த ஏன்டா வேதம் வாசிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்லுவான். அதே போல ஏன் ஜெபிக்கல, இந்த 2 கேள்வியை வந்து வாலிபர்கள்ட்ட கேட்டா அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க அப்படியே நம்மளை எஸ்கேப் ஆகி போகிற வாலிபர்களை நம்ம அதிகமாய் பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சர்ச் யூத்ல நம்ம ஒரு ஸ்கிரிப்சரை எப்படி என்கேஜ் பண்ணுகிறது, அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. சிஒஎல்சியில் நிறைய லேர்ன் பண்ணிட்டே வருகிறோம். இன்னைக்கு அதுலயும் குறிப்பா ஒரு காரியம் ஜேர்னலிங் என்கின்ற ஒரு கான்செப்டை, ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம எடுத்து நாம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். இது வந்து ஆர் டெய்லி பிரெட் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து அவங்க ஒரு சர்வே எடுத்து செய்த ஒரு காரியம், த பவர் ஆஃப் 4. ஒரு வாலிபன் இல்ல யாராக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு 4 நாள், குறைந்தபட்சம் 4 நாள் வேதத்தோடு நேரத்தை செலவிடுவார்கள் என்றால் இந்த 3 காரியம் நடக்குது. ஒண்ணு, அவர்களுடைய ஃபெய்த் ப்ரோஆக்டிவ் ஃபெய்த்தாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, மனப்பாட வசனங்கள் செய்கிறது. இவைகள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது. எத்தனை அளவுக்கா 4 டேஸ் மாத்திரம் செய்யும் போது 218% இருந்து 416% இன்க்ரீஸ் இருக்கு. அதே போல ஃபியூவர் ஸ்ட்ரகிள்ஸ் அங்க நீங்க பார்க்கும்போது அந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்ப்பீங்க. இந்த பவர் பாயிண்டை நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணி விடுவோம். லோன்லினஸ், பிட்டர்னஸ், ஆங்ஸைட்டி, டிஸ்கரேஜ்மெண்ட், இப்படிப்பட்ட காரியங்கள், மற்றவர்களை மன்னிக்க முடியாத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களும் டிக்ரீஸ் ஆகிறது. எந்த அளவுக்கு? 14% to 60% ரிடக்ஷன் அவர்களுடைய பர்சனல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ்ல. அதே போல ரெடியூஸ்டு ரிஸ்கி பிஹேவியர்ஸ், அவங்களுடைய உள்ளாக இருக்கிற கேரக்டர்ஸ் ஆர் ஆட்டிடியூட்ஸ் மாத்திரமல்ல, அவர்களுடைய பிஹேவியர்ஸும் டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகிறது. எந்த அளவுக்குன்னா, ஒரு வாலிபன் அல்ல ஒரு சர்ச்ல இருக்கிற எனி மெம்பர் வேதத்தை 4 நாள் அதோடு என்கேஜ் பண்ணுவாங்கன்னா 20% to 62% ரிடக்ஷன். எதுல? போனோகிராஃபி, தவறான ஆபாச படங்களை பார்க்கிறது, பொய் சொல்லுகிறது, காசிப் பண்ணுகிறது, பணத்தை கையாளுகிறதுல கவனம் இல்லாம இருக்கிறது. இது எல்லாம் 20 to 62% என்ன செய்கிறதா? ரெடியூஸ் ஆகிறது. இப்ப நீங்க இதுல உள்ள லிஸ்ட்டை நீங்க பாப்பீங்கன்னா, நாம பிரச்சனை, வாலிபர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நிறைய இஷ்யூஸ் சொல்றோம் தெரியுமா? அது எல்லாமே இந்த 3 பாயிண்ட்ஸ்க்குள்ள கவர் ஆகிறத நீங்க பாப்பீங்க. அப்ப இதுல இருந்து நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வாலிபர்களை எந்த அளவுக்கு வேதத்தோடு நாம என்கேஜ் பண்ணுகிறோமோ, த ஸ்கிரிப்சர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும்னு வாசிக்கிறோம். அப்ப அந்த வார்த்தையினுடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறத ஒரு ஆராய்ச்சி மூலமாகவும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. கீழே அந்த சோர்ஸ் நான் போட்டிருக்கிற லிங்க், அதையும் நீங்க போய் இதை பத்திய டீட்டெயிலான காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சில கேள்விகளை இப்ப நாம கேட்க போறேன். நீங்க சாட் ரெடியா ஓபன் பண்ணிக்கோங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய ஆன்சர்ஸ் அதை நான் பார்க்க விரும்புகிறேன். அதுல இருந்து நாம ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுடைய சபையில எத்தனை சதவீதமான வாலிபர்கள், டீன்ஸ் அண்ட் யூத், பைபிள 4 முறைக்கு மேல வாசிக்கிறாங்க? வாரத்துக்கு நம்ம 7 நாள் வாசிக்க சொல்றோம், ஆனா எத்தனை பேர்
0 to 25% அப்படின்னா ஏ டைப் பண்ணுங்க. 26 to 50%னா பி டைப் பண்ணுங்க. 51 to 75னா சி. 76 to 100% அப்படின்னா டி. சாட்ல நான் பார்க்க விரும்புறேன். குட். ஏ ஏ சேட் ஏ பண்ணுமா? டி டி. குட். ஏ ஏல தான் போட்டு யாரோ அன்மியூட் சாரி பண்ணிருக்கீங்க. பாஸ்டர். ஸோ ஏ பி சி இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு டி மாத்திரம் தான் நான் பார்த்துருக்கிறேன். ஓகே பி பி ஏ. நைஸ் நைஸ். சரி நைஸ். நீங்க சாட்ல டைப் பண்ணதுக்கு நைஸ். பட் அந்த வேல்யூஸை பார்க்கும்போது 0 to 25% அதிகமா இருக்கிறது கொஞ்சம் வேதனைக்குரிய காரியமாக தான் இருக்கு. இப்ப நான் அடுத்து ஒரு கேள்விக்கு போகிறேன். செகண்ட் கொஸ்டின் நாம பார்க்க போறோம். அவங்க பைபிளோட என்கேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமாக என்ன எதை சொல்லுகிறாங்க? வாட் ஆர் த ரீசன்ஸ் தேசே? அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? டைப் சாட்ல டைப் பண்ணி போடுங்க பாப்போம். என்ன ரீசன்ஸ் சொல்றாங்க பைபிளை வாசிக்காம இருக்கிறதுக்கு? என்ன ரீசன்ஸ் சொல்றாங்க? டைம் இல்ல, போரிங், பிஸி, நாட் இன்ட்ரெஸ்டட், ஒர்க், நோ டைம், ஸ்டடீஸ், போரிங், பிஸி, டூ லார்ஜ், மறந்துட்டேன், நோ டைம், நாட் இன்ட்ரெஸ்டட், நோ டைம், நோ டைம், நோ டைம், சரி, ஸ்டடி, ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நைஸ், தேங்க்ஸ் பாஸ்டர். மிஸ்ஸிங் இன் ப்ரையாரிட்டி. சரி, அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்ல இல்லை. ஸ்டடீஸ், நோ டைம், நாட் இன்ட்ரெஸ்டட். குட் 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 குட். அதர் ஒர்க்ஸ். ஓகே. இப்போ இதுல நிறைய நம்ம பார்க்கும்போது நோ டைம் நோ டைம் நோ டைம் நிறைய இருக்கு. போரிங், பிஸி இந்த வார்த்தைகள் என்ன செய்ய முடிகிறது பார்க்கிறோம். குட், நைஸ். ஆனா நிஜமாவே நோ டைம் அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸ்கியூஸா நாமளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆஸ் லீடர்ஸ் நமக்கே தெரியும் நோ டைம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு நாமளே சொல்லுவோம். சரி, மூணாவது ஒரு கொஸ்டின் நான் வரேன். சரி பாஸ்டர். பாஸ்டர் உங்களோட ஸ்க்ரீனை ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி ரீஷேர் பண்ணுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ் டு நாட் ஸ்கிரிபிள் ஆன் த ஸ்க்ரீன். அந்த அனோட்டேஷன்ஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுருங்களா பாஸ்டர்? ஸ்க்ரீன்ஷாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இப்போ ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த ப்ளீஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு நாட் டூ எனி அனோட்டேஷன்ஸ் ரைட். தேங்க்யூ. சாரி பாஸ்டர், சாரி. நோ ப்ராப்ளம். சரி, தேர்ட் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். அனோட்டேஷன்ஸ்ல இன்னைக்கு இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். வாட் டு யூ திங்க் இஸ் த ரீசன் ஃபார் நாட் என்கேஜிங் வித் பைபிள்? அது அவர்கள் சொன்ன ரீசன்ஸ். ஓகே, நீங்க என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆஸ் சர்ச் லீடர்ஸ் உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு? அவங்க போரிங் சொல்றாங்க, நாட் இன்ட்ரெஸ்டட் சொல்றாங்க. உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாட் அண்டர்ஸ்டாண்டிங், நோ ப்ரையாரிட்டி. ஓகே லீடர்ஸ், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். என்னவா இருக்கும்? லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, giving importance to worldly things. They are not knowing how precious is that. Okay, good. Laziness, not willing, not interested. Nice, nice, nice. Super. இப்ப அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நான் கொடுத்திருக்கிற ஒரு லிஸ்ட் வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. பட் ஓரளவு நான் கொடுத்துருக்கிறேன். அவங்க சொல்ற காரியம் எல்லாம் இதுல இருக்கும். போரிங், ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் ரிலேட் டு இட், டைம் இல்லை, ஐ ஃபர்காட், நோ ஒன் அரௌண்ட் மீ இஸ் டூயிங் இட். எனக்கு தோணும் போது தான் நான் என்ன செய்கிறேன், பைபிளை வாசிப்பேன். கொஸ்டின்ஸ், ஐ ஹாவ் டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். சில நேரம் இது சட்டதிட்டம் போல இருக்கு. இட்ஸ் லைக் அ ரூல். ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேள்விப்படுகிற அநேக ரெஸ்பான்ஸ். நிறைய நேரம் ஏன் இந்த ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா, பைபிளை வாலிபர்கள் வாசிக்கிறது ஒரு 4 காரியங்களை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய நேரம் பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க சுத்தி இருக்கிற சர்ச் எல்டர்ஸ் ஆகட்டும், அவங்க எம்பசைஸ் பண்ணுகிறது இட்ஸ் அ கிறிஸ்டியன் டியூட்டி. எப்பா நீ கிறிஸ்தவம் அதனால என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். ரெண்டாவது, நீ பைபிள் வாசித்தியா, அதுல இருந்து நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு நம்ம யூத் லீடர்ஸா இல்ல பேரண்ட்ஸோ, பைபிள் வாசித்தியா, இன்னைக்கு ஒரு மனப்பாட வசனம் சொன்னாதான் சாப்பாடு, இப்படியெல்லாம் யாராவது ஒருத்தர் அவங்களை அக்கௌண்டபிளா வச்சிருக்கிறதுனால பைபிள் வாசிக்கிறதையும் பார்க்கிறோம்.
சில நேரம் வாலிபர் கூட்டத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், எப்பா பைபிள் குவிஸ் நடத்துப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு டீச் பண்ணவோ ஒரு பிரசன்ட் பண்ணவோ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பைபிள் எடுக்கிற வாலிபர்களும் உண்டு. நான்காவது, தே ஆர் சர்ச்சிங் ஆன்சர்ஸ். சில கேள்விகள் அவர்களுக்குள்ள இருக்கு. இட்ஸ் அபவுட் லைஃப், இட்ஸ் அபவுட் தேர் ஃபியூச்சர். இப்படி சில கேள்விகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள விடையை தேடி பைபிள் வாசிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இது ஒரு காமனான ஒரு 4 ரீசன்ஸ் அவங்க என்கேஜ் பண்ணுகிறது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற நீட் என்னன்னா, இந்த ஒரு 4 நீட் அவர்களுக்குள்ள இருக்கு. இது அவங்களுக்கு சொல்ல தெரியாம தான் வித்தியாசமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஒன்னு, தே ஆர் லுக்கிங் ஃபார் கைடன்ஸ். வழிகாட்டுதலுக்காக அவர்கள் காத்திருக்கிறாங்க. இதற்கு பஞ்சமே கிடையாது. நம்ம நிறைய நேரம் வாலிபர் கூட்டத்துல நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய செய்திகள் எல்லாமே இட் வில் பி அபவுட் கைடன்ஸ். ஆனா அவன் அதை தாண்டி ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறான். என்ன எதிர்பார்க்கிறான்னா, ரெலவன்ஸை எதிர்பார்க்கிறான். ஹவு டஸ் தட் ரிலேட் டு மீ? அது எப்படி என்னோட பொருந்தும்? பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு அது எப்படி என் லைஃப்ல அப்ளை ஆகும் என்கின்ற ஒரு ரெலவன்ஸ் பத்திய கொஸ்டினை அவன் ரைஸ் பண்ணுகிறான். மூன்றாவது, கம்யூனிட்டி. மற்றவங்க வாசிக்கல, மற்றவங்கள பார்க்கறாங்க, எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. பைபிள் வாசிக்கிற அந்த கல்ச்சர் உள்ள ஒரு கம்யூனிட்டியையும் அவன் தேடுகிறான். கடைசி, என்கேஜிங் மெத்தட்ஸ். வெறுமன பைபிள் வாசின்னு சொல்லாம அதை எப்படி வாசிக்கணும், அதை பிராக்டிக்கலா அவன் புரிகிற லெவலுக்கு, அவன் லெவலுக்கு அந்த வார்த்தைகள் வசனங்களை ரிலேட் பண்ணக்கூடிய விதத்துல என்கேஜ் பண்ணுகிற ஒரு நீட் அவனுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல இருக்கு, பட் நம்ம டைமை கன்சிடர் பண்ணி நான் வேகமா ப்ரொசீட் பண்ணுகிறேன். இதுல 2023 உள்ள யூஎஸ்ல உள்ள ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அங்க 2023 உள்ளது என்னன்னா, அடல்ட்ஸ் சொல்லுகிறாங்க ஐ பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லுகிறது 77%. சர்வே பண்ண 2000 பேர்ல 77% அவங்க என்ன சொல்லுகிறாங்க, ஐ பிலீவ் இன் காட். 74% என்ன சொல்றாங்க, ஐ வுட் லைக் டு க்ரோ ஸ்பிரிச்சுவலின்றாங்க. இது எல்லாம் சொல்லுகிறாங்க. அடுத்து ஒரு இதை பார்க்கிறோம், ஸ்பிரிச்சுவல் ஹங்கரும் இன்க்ரீஸ் ஆகுறது. இப்ப இது சிலருக்கு இன்னைக்கு வந்தவங்க இதை எந்த அளவுக்கு நீங்க கிராஸ் பண்றீங்கன்னு தெரியல. பட் ஜெனரேஷன்ஸ், ஜென்சி ஜெனரேஷன்ஸ், மில்லினியல்ஸ், ஜென்எக்ஸ், பூமர்ஸ், இதெல்லாம் பார்க்கிறோம். லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு அவங்க எந்த வருஷங்கள்ல பிறந்தவர்களா இருப்பாங்கன்றத போட்டிருக்கிறேன். ஜென்சி பாத்தீங்கன்னா 73% சொல்றாங்க ஐ வுட் லைக் டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி. 83% எல்லா கேட்டகரியிலையும் பாருங்க, 83%, ஆல்மோஸ்ட் 83 சொல்லுகிறாங்க ஐ எம் சர்டன் தட் அண்ட் ஐ திங்க் தட் அ ஸ்பிரிச்சுவல் சூப்பர் நேச்சுரல் டைமென்ஷன் எக்ஸிஸ்ட். ஏதோ ஒண்ணு இருக்கு, நமக்கு மேல ஒண்ணு இருக்குப்பா, நம்ம மனுஷனை தாண்டி ஒண்ணு இருக்கு என்பதை அவர்கள் ஒற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனா இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது, தொடர்ந்து 2025 எடுத்த ரிப்போர்ட்ல பார்க்கும்போது, அவர்களுடைய பைபிள் ரீடிங் ட்ராக் பார்த்தீங்கன்னா, நாம் காட்டுகிற இடம் பைபிள் ரீடிங் ட்ராக் லோவா தான் இருக்கு. 2025 இட் அகைன் ரோஸ். சில ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று 2024 நடந்த ஆஷ்பரி ரிவைவல், 2025 சார்லி கிளர்க்குடைய அசாசினேஷன், இதெல்லாம் பைபிள் ரீடிங் அதை வந்து ஸ்பைக் பண்ணது. பட் ஜென்ரலா 23, 24 இந்த ஆண்டுகள்ல இட் வாஸ் ஸ்டில் லோ, கோயிங் லோவர் அண்ட் லோவர். ஓகே, இப்போ இதெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க அப்புறம் வாசித்து பார்க்கலாம், லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் அட் தி எண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் இஸ் கிரேட்டர் தேன் கன்விக்ஷன். என்கேஜ்மெண்ட் நிறைய நடக்குது. பைபிளை எப்படியோ வாசித்துறான், நிறைய விதத்துல பைபிளோட என்கேஜ் பண்ணுகிறாங்க. கேலண்டர்ல வசனத்தை வாசிக்கிறான், சபையில வந்து ஆராதனையில பாஸ்டுடைய பிரசங்கத்தை கேட்கிறான், பாடல்கள், வேத வசனம் நிறைந்த பாடல்களை பாடுகிறான். வசனத்தோடு உள்ள என்கேஜ்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கு. பைபிளை வாசிக்கிறான், கடமைக்காகவோ எதற்காகவோ பைபிளோட என்கேஜ் பண்ணுகிறானா, அவன் ஏன் அதை தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னா, அவனுக்குள்ள காணப்பட வேண்டிய கன்விக்ஷன், நிச்சயம், உறுதி. இந்த வசனம் தான் சத்தியம், அந்த வசனம் என்னோடு பேசும், இந்த வசனம் வல்லமை உள்ளது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில உணராமலே, அனுபவிக்காமலே அவன் என்ன செய்கிறான், வசனத்தோடு வாசிக்கிறான், அதோடு என்கேஜ் பண்ணிட்டே இருக்கிறான். அதனாலதான் நம்ம நிறைய நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறோம். அவன் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் சர்ச்சுடைய கண்ட்ரோல் இல்லாம வேலைக்காக வெளியில எங்கேயோ ஊருக்கு போகும்போது பார்த்தா பைபிள் ரீடிங் மொத்தமா நிப்பாட்டிடுறான், சர்ச்சுக்கு போறதை மொத்தமா நிப்பாட்டிடுறான். ஏன்னா இவ்வளவு நாள் என்கேஜ்மெண்ட் வேற ஏதோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால இருந்ததே தவிர அவனுக்குள்ளாக இருக்க வேண்டிய அந்த கன்விக்ஷன் இல்லாமலே இருந்தது. ஸோ இது சர்ச் லீடர்ஸா உங்களுக்கு எனக்கு
இது எதை காட்டுகிறது, வாட் இட் மீன்ஸ் ஃபார் அஸ், என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கியூரியாசிட்டி, கொஸ்டின்ஸ் உட்காந்து கேளுங்க, அவன்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பான். இது செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, இது ஏன் அப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு. கியூரியாசிட்டி இஸ் மோர். சூப்பர் நேச்சுரலை பத்தி தெரியணும், காடை பத்தி தெரியணும், கியூரியாசிட்டி இருக்கு. ஆனா அந்த கியூரியாசிட்டியை நாம ஹார்னஸ் பண்ணி பயன்படுத்தி கன்விக்ஷன் அண்ட் கம்யூனிட்டிக்கு நேரா அவனை வழி நடத்தணும். அப்பா, நீ வாசிக்கிற வசனத்தை நீ அனுபவிக்க வேண்டும். You have to experience it. It leads to conviction. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த வசனத்தினுடைய வல்லமை அவன் என்கேஜ் பண்ண அனுபவிக்க ஆரம்பிக்க, he will be convinced that the God's word is powerful. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதில் அவன் கன்வின்ஸ் ஆவான். ரெண்டாவது, அவனுக்கு தேவைப்படுகிறது கம்யூனிட்டி, ஒரு ஐக்கியம். தனி மனிதனா ரொம்ப நாள் வாசித்துட்டு இருக்க முடியாது. அவனுக்கு அதே போல வாசிக்கிற ஒரு குரூப் தேவை. அதுதான் நம்ம சபைகள்ல ஃபெல்லோஷிப்ஸ் நாம உருவாக்குகிறோம். அவனை எங்க இருந்து லீடர்ஸா நம்ம டிராவல் பண்ண வைக்கணும் அப்படின்னா, ரீடிங் என்கின்ற நிலையிலிருந்து ட்ரஸ்டிங் காட்ஸ் வேர்ட் என்கின்ற நிலைக்கு அவனை நாம வழி நடத்தி செல்ல வேண்டும். இவ்வளவு நாள் ரீடிங்கை தான் எம்பசைஸ் பண்ணிட்டே இருப்போம், வாஸ்தியா. பட் நம்ம அதுல அவனை ட்ரஸ்டிங்க்கு கொண்டு போகிறதுல நிறைய நேரம் நாம கைவிட்டுருக்கிறோம். ஸோ அதனால ஆஸ் லீடர்ஸ் நாம செய்ய வேண்டிய காரியம், அவனை என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா ரீடிங்கோடு நிறுத்தி விடாமல் அந்த வசனத்தை ட்ரஸ்ட் பண்ணுகிற இடத்திற்கு நாம் அவர்களை வழி நடத்தி செல்ல வேண்டும். ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. நீங்க நோட் எழுதுகிறீங்கன்னா எழுதிக்கோங்க, எப்படியும் பவர் பாயிண்ட் நான் ஷேர் பண்ணுவேன். நம்மளுடைய கோல், சர்ச்சில் உள்ள யூத் அண்ட் டீன்ஸ் உடைய நீட் என்ன அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் மாத்திரம் அல்ல, என்கேஜ்மெண்டோட அவன் கன்வின்ஸ் ஆகணும், கன்விக்ஷன் காணப்பட வேண்டும். அண்ட் தேர் நீட்ஸ் டு பி அ கம்யூனிட்டி. என்னை போல பைபிள் வாசிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க, லெட்ஸ் டூ இட் டுகெதர் என்கின்ற ஒரு நிலை, ஒரு கம்யூனிட்டியை நாம ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் அதனுடைய பேக்ரவுண்ட். வை, ஏன் இதை செய்கிறோம், ஏன் இதுல கவனம் செலுத்த வேண்டும். இப்ப நான் வருகிறேன், ஜேர்னலிங் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஜேர்னலிங்னா என்ன? ஜேர்னலிங்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? சாட்ல போடுங்க பார்ப்போம். ஜேர்னலிங்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுது அப்படின்னு சொல்றவங்க லைக்ஸ் போட்டுங்க பார்ப்போம், ரியாக்ட் பண்ணிருங்க, தம்ஸ் அப். குட் குட், நைஸ், தேங்க்யூ, சூப்பர், ஓகே, நைஸ். ஜேர்னலிங்னா என்னன்னு டைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டைப் பண்ண டைம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, நான் தான் டைம் கொடுக்கல. ஸோ ரைட்டிங் டவுன் யுவர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பியூட்டிஃபுல். டாக்குமெண்டிங் அவர் மூமெண்ட்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஆர் அதர்ஸ், கிரேட். ஜேர்னலிங் புக் ரிலேட்டட், குட், நைஸ். டாக்குமெண்டிங் டே டு டே லைஃப், சூப்பர். ஜேர்னலிங் நிறைய விதங்கள்ல இருக்கு. பாருங்க, நம்ம வீட்டில் அம்மா வச்சிருப்பாங்க, பலசரக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு டைரி ஒன்று வச்சிருப்பாங்க. பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நோட் வச்சிருப்பாங்க. அது ஒரு விதமான ஜேர்னலிங். வித்தியாசமான ஜேர்னல்ஸ் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு லாக் புக் அப்படின்னு சொல்லுகிறோம். டெய்லி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். நிறைய பேர் அப்படி எழுதுகிற பழக்கம் உள்ளவர்கள் உண்டு. டெய்லி என்ன நடந்தது, யார்கிட்ட பேசினேன், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, எழுத்தா டேட் போட்டு எழுதி வைக்கிறவங்க உண்டு. சிலருடைய ஜேர்னல், யாருக்கு நான் எவ்வளோ காசு கொடுத்தேன், கடன் கொடுத்த லிஸ்ட்டை எழுதி வைக்கிற ஒரு ஜேர்னலிங் பழக்கம். இன்னைக்கு இவ்வளவு செலவு பண்ண, இன்னைக்கு இவ்வளவு வருமானம் வந்தது அப்படின்னு எழுதுகிற ஜேர்னலிங் இருக்கு. இப்படி நிறைய விதமான ஜேர்னலிங் இருக்கு. நியூஸ் ஒருத்தவங்க போட்டிருக்கிறீங்க, லிப்ரன் போட்டிருக்கிறீங்க, நியூஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் இருக்கு. ஓகே, இப்ப நான் கேட்க வருகிற காரியம், பைபிள் வாசிக்கும் போது நீங்கள் என்ன வச்சிருப்பீங்க? உங்களோட பைபிள் வாசிக்க உட்காரும் போது நீங்க என்ன செய்வீங்க? சாட்ல போடலாமா? பைபிள் வாசிக்கும் போது, பைபிள் வாசிக்க உட்காரும் போது நீங்க என்ன செய்வீங்க? பைபிள் வாசிக்கிறது, டைரி அண்ட் பென் வச்சிருப்பீங்க, சூப்பர். ஷார்ட் நோட்ஸ், வேர்சஸ், நோட், பென், ஹைலைட்டர், குட். பென், சூப்பர். நோட், பென், நைஸ், கிரேட். டிக்ஷனரி, ஸ்டடி பைபிள், சூப்பர். Personal diary and pen, awesome. Great, super. Coffee, highlight, super. Coffee வச்சிருப்பேன், good, beautiful.
நோட் பென். சரி, நைஸ். இந்த இந்த இயர் லாஸ்ட் 2 இயர்ஸா வாலிபர் கூட்டத்துல எங்கெங்கெல்லாம் போகிறேனோ உங்க பைபிளை காட்டுங்கன்னு சொல்லி ஜென்ரலா நான் ஒரு கேட்கறது உண்டு. அப்ப அவங்க பைபிளை காட்டினா நிறைய பேர் இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா தான் அது நிறைய பார்க்க முடியுது. நிறைய பேர் பைபிள்கள்ல ஹைலைட்டர் வச்சு எழுதி பக்கத்துல நோட்ஸ் எழுதுகிறதெல்லாம் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஜேர்னலிங் நிறைய பேர் பண்ணுகிறாங்க. சிலர் பைபிள்ல நம்ம தொடாம நோட்ல எழுதுகிற பழக்கம், நீங்க எல்லாம் எழுதுகிறது நோட் பென் வச்சு எழுதுகிறீங்க, குட். இப்ப நம்ம வரப்போகிறது இங்கதான் வரும், பைபிள் ஜேர்னலிங். ஜேர்னலிங் நிறைய வகை நான் சொன்னேன். இப்ப நம்ம செய்ய போகிற காரியம் என்னன்னா பைபிள் ஜேர்னலிங் என்கின்ற ஒரு காரியத்துக்குள்ள நாம வரப்போகிறோம். இப்போ ஒரு இமேஜ் நீங்க பாப்பீங்க, இது ஒரு ஜேர்னல் பைபிள். யாரோ ஒருவர் ஜேர்னல் பண்ண அவர்களுடைய பைபிள் வசனத்தை வாசிக்கிறதோடு கூட அவர்களுடைய காரியத்தை, அவர்களுடைய எமோஷன்ஸ், அவர்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிற, மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணுகிற காரியத்தை they are bringing it into a form, ஒரு ஆர்ட் ஒர்க்காக வருகிறாங்க. பைபிள்ல ஜேர்னல் எங்கேயாவது இருக்கா? சாட்ல போடுங்க பார்ப்போம். பைபிள்ல யாராவது ஜேர்னல் பார்த்துருக்கிறீங்களா? ஜேர்னல் பைபிள் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்கல. பைபிள்ல 66 புஸ்தகம் இருக்கு. அந்த 66 புஸ்தகத்துல ஜேர்னல்ஸ் எதுவும் உள்ள இருக்கா? யாராவது ஜேர்னல் எழுதி இருக்கிறாங்களா? சூப்பர். சுஷாந்த் ராஜ்குமார் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. டேவிட், பால், சங்கீதங்கள் ஒரு அழகான ஜேர்னல், சூப்பர். பவுலுடைய நிருபங்கள், ஓகே, those are letters he has written. David, good. மோசஸ் உடைய ஜேர்னல்ஸ் பார்க்க முடியும். அவர்களுடைய ரைட் அப்ஸ் நாம பார்க்கிறோம். சாலமோன், விஸ்டம். ஸோ பைபிள்ல போயட்ரி லிட்ரேச்சர், சங்கீதங்கள், நீதிமொழிகள், இவைகள் எல்லாம் ஒரு விதமான ஜேர்னல்ஸ். இவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்றெல்லாம் வாசிக்கிறோம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. they have written some stuff, poetry எழுதி இருக்கிறாங்க. அதை they are giving it to the musicians to sing. okay, so good, அழகா சொல்லியிருக்கிறீங்க. ஃபைன். ஸோ ஜேர்னலிங் இஸ் நாட் ஜஸ்ட் ரைட்டிங். நிறைய நேரம் நம்ம ஜேர்னலிங் அப்படின்னு நினைச்சோன்னே எனக்கு படம் வரைய வராது அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. சிலர் ஜேர்னலிங் அப்படின்னா எழுதுகிறத தான் அவர்கள் சொல்லுகிறது உண்டு. ஜேர்னலிங், அதுவும் குறிப்பா பைபிள் ஜேர்னலிங் இஸ் நாட் ஜஸ்ட் ரைட்டிங், எழுதுகிறது தான் அப்படின்றது இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் என்கேஜிங் வித் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையோடு நாம என்கேஜ் ஆகிறது தான் ஜேர்னலிங். ஸோ உங்களுக்கு படம் வரைய வரலாம், வராம இருக்கலாம். உங்களால கிராஃப்ட் செய்ய முடியாம இல்லாமலும் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஜேர்னலிங் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ இந்த ஜேர்னலிங் ரைட்டிங் மாத்திரம் அல்ல, இதுல என்கேஜ், தேவனுடைய வார்த்தையோடு என்கேஜ் ஆகும்போது அதுல ரைட்டிங்கும் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், டிராயிங் இருக்கும், ஏன் ப்ரேயர் கூட இருக்கும். ஓகே, ப்ரேயர் இருக்கும் அண்ட் ரெஸ்பாண்டிங். இந்த 5 காரியங்கள் நம்ம தேவனுடைய வார்த்தையோடு என்கேஜ் பண்ணுகிறதற்கு பயன்படுத்துகிறோம். இதை தான் நம்ம ஜேர்னலிங் என்று சொல்லுகிறோம். ஜேர்னலிங் இஸ் நாட் அபவுட் கிரியேட்டிவிட்டி. ஜேர்னலிங் அப்படின்னோடனே கலர்ஃபுல்லா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஜேர்னலிங் என்பது நீங்கள் தேவனோடு இணைகிறதற்கு ஒரு டூல், அவ்வளவுதான். ஓகே, இட் டசன்ட் ஹாவ் டு பி கிரியேட்டிவ், இட் டசன்ட் ஹாவ் டு பி கலர்ஃபுல். அது அழகா இருக்கணும்னு கிடையவே கிடையாது. பட் யூ ஹாவ் டு ரைட், you have to express yourself to connect with God. So அதுல ஃபோக்கஸ் கிரியேட்டிவிட்டி ஃபோக்கஸ் இல்ல, கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை இப்படி எழுதலாம். பைபிள் ஜேர்னலிங் இஸ் a spiritual practice and a creative expression. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லும் போது பைபிள் ஜேர்னலிங் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினா பயன்படுத்தலாம். பைபிள் ஜேர்னலிங்க பைபிள் ஸ்டடி பண்ணி அதை ஜேர்னல் பண்ணலாம். பைபிள் மெடிடேஷன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிறவன், அதுதான் பைபிள் மெடிடேஷன். ஸோ ஜேர்னலிங் இஸ் பைபிள் ஸ்டடி, பைபிள் மெடிடேஷன். இட்ஸ் a spiritual discipline, but it's also a creative expression and personalization. பைபிள உங்களுடைய பைபிளா பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த வசனத்தை உங்களுடையதாக பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பர்சனலைஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கிறீங்களா? நான் சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே.
இட்ஸ் பர்சனலைசேஷன் ஆஃப் தட் ஸ்கிரிப்சர். அந்த வசனத்தை என்னுடையதாய் ஆக்கி கொள்ளுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்ற ஒரு வசனம் ஒரு தேர்ட் பர்சன் பேசுகிறது போல இருக்கிறத நம்ம பர்சனலைஸ் பண்ணுகிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், ஆனால் நான் கர்த்தரை தேடுகிறதுனால எனக்கு ஒரு குறைவும் வராது அப்படின்றதுதான் பர்சனலைஸ் பண்ணுகிறது. ஸோ பைபிள் ஜேர்னலிங் உடைய ஃபோக்கஸ் இஸ் டு கனெக்ட் வித் காட் அண்ட் ஹாவ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலே உங்களுடைய எமோஷன்ஸ் அதுல இருக்கும், உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு கோபம் இருக்கா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை ரொம்ப நாளா கேட்குறீங்களா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஜேர்னலிங் ஹேஸ் டு பி எக்ஸ்பிரசிவ். உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் தேவனுக்கு தைரியமாக தெரியப்படுத்தலாம். Bible journaling provides extra space for putting pen to page while reading God's word. வசனத்தை வாசிக்கிறோம், நிறைய நேரம் வசனத்தை வாசிக்க பைபிளை திறந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நீங்க நிறைய பேர் சாட்ல போட்டது சந்தோஷம், நீங்க பென்னும் நோட்டும் கையில வச்சிருக்கிறீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. இது நம்மளுடைய ரெகுலர் பழக்கமா என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். வசனத்தை வாசிக்கிறதோடு நிறுத்தி விடாம நம்மளுடைய வாலிபர்களை நம்ம எப்படி என்கரேஜ் பண்ணணும்னா, நீ வாசிக்கிறல அதை எழுத்தா எழுது, பேராஃப்ரைஸ் பண்ணி எழுதலாம். உன் சொந்த வார்த்தையில அந்த வசனத்தை என்ன செய், நீ எழுது. சோ வசனத்தை வாசிக்கிறது ரீடிங்கோட நிறுத்தி விடாமல் அதை என்ன செய்யணும், ரைட்டிங்ல கொண்டு வருகிறது தான் பைபிள் ஜேர்னலிங். ஓகே, சோ பைபிள் ரீடிங்கோட நின்று விடாமல் அதை வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறது பைபிள் ஜேர்னலிங். அதனுடைய கோல் என்ன, அதனுடைய கோல் என்ன? இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை, ஆனா 5 அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீடிங் பிளான்ல வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், பைபிளை முழுசும் வாசித்து முடிக்கணும். நல்லது. பைபிளை வேகமாகவும் வாசிக்கணும், மெதுவாகவும் வாசிக்கணும். வேகமா ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, காடுடைய பிக் பிக்சரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு, ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் காடுடைய பிக் பிக்சரை அறிகிறதற்கு நம்ம பைபிளை வேகமா வாசிக்கணும். ஆனா அந்த வாசித்த வசனத்தை பர்சனலைஸ் பண்ணி கொள்ளுகிறதுக்கு யூ ஹாவ் டு ஸ்லோ டவுன். அதுதான் அங்க வாசிக்கிறோம். ஹியர் காட் பர்சனலி, வசனத்தை ஆண்டவர் என்னோடு பேசுகிறதற்கு அவருக்கு நேரத்தை கொடுக்கிறது தான் நம்ம அமர்ந்திருந்து பைபிள் மெடிடேஷன் என்று சொல்லுகிறோம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஸ்லோ டவுன், இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஹியர் காட்ஸ் வேர்ட் பர்சனலி. மூன்றாவது, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுகிறோம், அதை நடைமுறைப்படுத்துகிறோம். பைபிள்ல இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 6-7 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா, இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஆங்கிலத்துல வாசிக்கும் போது இம்ப்ரெஸ் அப்பான் யுவர் சில்ட்ரன் என்று வாசிக்கிறோம். இம்ப்ரெஸ், கருத்தாய் போதித்து. சும்மா சொல்லுகிறது இல்ல, இட் ஹாஸ் டு பி இம்ப்ரெஸ்ட். அவங்கள கருத்தா இருதயத்துல பதிகிற வரைக்கும் அந்த வார்த்தை என்ன செய்யணுமா, கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறதை இங்க பார்க்கிறோம். யோசுவா 4வது அதிகாரம் 6-7 வாசிக்கும் போது, நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற என்ன வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க சொல்லுகிற வார்த்தை நினைப்பூட்டும் அடையாளம். சோ நீங்க ஜேர்னல் பண்ணுகிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? முதல் இதுல வாசிக்கிறோம், கருத்தாய் போதித்து, இம்ப்ரெஸிங் ஆன் யோர் செல்ஃப் அண்ட் யோர் ஃபேமிலி, யோர் சில்ட்ரன். நீங்க லீட் பண்ணுகிற யூத், அவர்களுடைய இருதயத்துல அந்த வசனம் ஆழமாய் பதிகிறதற்கு கருத்தாய் அவர்களுக்கு போதிக்கிறோம். 2வது, அங்க நினைப்பூட்டும் அடையாளமாய், they should remember it. நாளைக்கு உங்க பிள்ளைங்க எங்க அப்பா ஆண்டவரோட நடந்தார் என்பதற்கு சாட்சி நீங்கள் எழுதி வைத்திருக்கிற ஜேர்னல்ஸ் தான். இன்னைக்கு நான் அதை காட்டணும்னு நினைச்சேன். என்னுடைய தாத்தா அவங்களுடைய பிரயாணங்கள், ஊழிய ஆரம்பத்துல இருந்து எந்தெந்த நாள் எங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னு ஒரு பேப்பர்ல அவங்க எழுதி வைத்திருக்கிறாங்க. அதை என்னிடத்துல கொடுத்தாங்க. அதே போல எந்தெந்த சபையில எந்தெந்த செய்தி கொடுத்தாங்க, பிரசங்கம் பண்ணின செய்தி குறிப்புகள், இதெல்லாம் அவங்க ஜேர்னல் போல எழுதி வைத்து நான் அதை ஒரு ட்ரெஷரா ஒரு பாக்ஸ்ல நான் போட்டு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஜேர்னல். இப்ப அதை பார்க்கும்போது
we remember God's mighty works. ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று. இப்ப எங்க தாத்தா இங்க உயிரோட இல்லை, ஆனா அந்த அவர்களுடைய ஜேர்னல், அந்த செய்தி நோட்ஸ், அவங்களுடைய டைரிஸ், எங்க எந்த நாள் எங்க போனாங்க, எந்த ஊழியத்திற்காக போனாங்க என்பதெல்லாம் பார்க்கும்போது we remember God's work in their life. ஸோ சில நேரம் நாம அதை பார்க்காம இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய சந்ததி என்ன செய்யும்? பார்க்கும். சங்கீதக்காரனும் அதை சொல்லுகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 78:4-6 வரைக்கும் பார்க்கும்போது, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து இதெல்லாம் செய்யுங்கன்னு கட்டளையிட்டார். எதற்காக? இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படியாகும். நீங்க எழுதுகிற ஜேர்னல்ஸ் உங்களுக்கு மாத்திரம், அது உங்களை மாத்திரம் இம்பாக்ட் பண்ணுகிறது இல்ல, இட்ஸ் கோயிங் டு இம்பாக்ட் யுவர் ஜெனரேஷன்ஸ். உங்க சபையில இருக்கிற வாலிபர்களை அந்த வசனத்தை நீங்க என்கேஜ் பண்ண, அந்த வசனத்தை எழுத நீங்க வைக்கும் போது அது அவர்களை மாத்திரம் இம்பாக்ட் பண்ண போகிறது இல்ல, த ஜெனரேஷன்ஸ் டு கம், வரப்போகிற சந்ததிகளையும் அது ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. நீங்க இடையில இடையில பார்க்கிற சில இமேஜஸ் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஜேர்னல் பண்ண இமேஜஸ் இடையில பார்ப்பீங்க. இந்த ஜேர்னலிங் என்பது புதிதான காரியம் கிடையாது. சில நேரம் நினைக்கலாம் ஏதோ புதுசா பாஸ்டர் சொல்லி தராங்க, புதுசா CYLCல டீச் பண்ணுகிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இது புதிதானது அல்ல. லூமினேஷன்ஸ் என்று ஆரம்பத்துல பைபிள் கைகளினால் எழுதப்பட்ட போது லூமினேஷன்ஸ், அதுலயும் இப்ப வரைக்கும் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற அநேக லூமினேஷன்ஸ் உள்ளது த புக் ஆஃப் கெல்ஸ். நம்ம அதை பார்க்கிறோம். இது எந்த வருஷத்துலனா AD 800ல, இப்ப நீங்க பார்க்கிற இமேஜ் AD 800ல எழுதப்பட்டது. அப்ப இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஜேர்னல் பண்ணியிருக்கிறாங்க. லெஃப்ட் சைட்ல நீங்க பார்க்கிற காரியம் 4 சுவிசேஷங்கள். முதல் காலம் மத்தேயு, 2வது காலம் மார்க், லூக்கா, யோவான். இங்க சொல்லப்பட்ட ரெஃபரன்ஸ் ஒரே சம்பவம் 3 சுவிசேஷங்கள்ல பார்க்க முடியும், 2 சுவிசேஷங்கள்ல பார்க்க முடியும். இதெல்லாம் ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிறதற்காக அவர்களா வரைந்து வைத்த வேதாகமத்துல உள்ள காரியங்கள். த புக் ஆஃப் கெல்ஸ், இது AD 800ல உள்ள காரியம். அதற்கப்புறம் இந்த கியூட்டன்பர்க் பைபிள்ஸ் அப்படின்னு வந்தது. இந்த கியூட்டன்பர்க் பைபிள்ஸ் என்ன அப்படின்னா, பிரிண்டிங் பிரஸ் வந்தது. ஆனால் படங்களை, இமேஜஸ் அதுல ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாங்க? எழுத்து வருகிற இடத்தை மாத்திரம் பிரிண்ட் பண்ணாங்க. இமேஜஸ் வர வேண்டிய இடம், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இந்த இலுமினேஷன்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய வார்த்தையில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்று நாம மாத்துகிறோம். ஸோ இந்த இடங்களை விட்டுருவாங்க. அதுல என்ன செய்கிறாங்க? வரைகிறாங்க. முதல் எழுத்தை வரைவாங்க, இல்ல ஏதோ ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிற விதமா அவைகள் வரைந்து வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்தது கிராண்டரைஸ்ட் பைபிள்ஸ். ஃபேமஸ் ஆனது கிட்டோ பைபிள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கிட்டோ பைபிள் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு பைபிள். இந்த கிட்டோ பைபிள் வந்ததெல்லாம் அப்படின்னு எப்பன்னா 1836, 1838, இந்த 3 வருஷம், 36, 37, 38, இந்த 3 வருஷத்துல இந்த கிட்டோ பைபிள் எல்லாம் எழுதப்பட்டது. இந்த பைபிள் எல்லாம் உருவாக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம். இன்னும் சில பைபிள்ஸ், ஃபேமிலி பைபிள்ஸ். இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு சில காரியம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நீங்க பைபிள் எல்லாம் வீட்டுல எல்லாம் வச்சிருப்பீங்க. காலின்ஸ் ஃபேமிலி பைபிள் பாத்தீங்கன்னா ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ், தாத்தாவுடைய தாத்தா, அவங்க ஒரே பைபிள ஜெனரேஷனா அவர்கள் அதுல எழுதி 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 தன்னுடைய பின்வரும் சந்ததிகளுக்கு அதை கொடுத்துட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ இது காலின் பைபிள் 1791ல எழுதப்பட்ட பைபிள். இப்ப நான் சொல்லுகிறேன், இந்த ஃபேமிலி பைபிள்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சில பைபிள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, பர்த்டேஸ் எழுதுகிறத பார்ப்போம், அனிவர்சரி, மேரேஜ் டேட்ஸ், டெத் அனிவர்சரிஸ், இவைகளை எழுதுகிறத பார்ப்போம். சில பைபிள்கள்ல பார்ப்பீங்க பிள்ளைங்களுடைய போட்டோ வைத்திருக்கிறத பார்ப்பீங்க. அதெல்லாமே சேர்த்து பைண்டிங் பண்றதை பார்க்க முடியும். திருமண நாள், வெட்டிங் கிஃப்டாக கொடுத்தது, இது எல்லாம் என்னன்னா ஃபேமிலி பைபிள்ஸ். இதுவும் ஒரு வகையான ஜேர்னலிங் தான். இதுவும் ஒரு வகையான ஜேர்னலிங், ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு பேசிக் ஜேர்னலிங் ஆக இருக்கும். அடுத்து வந்தது என்னன்னா வைட் மார்ஜின் பைபிள்ஸ். இப்போ என் கைகள்லையும் இருக்கு, உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதான்னு எனக்கு தெரியல. வைட் மார்ஜின் பைபிள்ஸ், பைபிள்கள்ல இட்ஸ் நாட் விசிபிள், சரி தெரியலன்னு நினைக்கிறேன். பைபிள்கள்ல இமேஜ்ல உள்ளபடியே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மார்ஜின் ரொம்ப பெருசா இருக்கும்.
நீங்க உங்களுடைய நோட்ஸ் குறிப்புகளை நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தைகள், வசனங்களை நீங்கள் எழுதலாம். இது 1980s இருந்து நோட்ஸ் அண்ட் அனோட்டேஷன்ஸ் பைபிளாக அவைகள் உருவானது. இப்ப வந்ததுதான், இப்ப அதிகமாக பேசப்படுகிறது. நீங்க இன்ஸ்டாகிராம் எல்லாம் போனீங்கன்னா அநேகர் ஜேர்னல் பண்ணுகிறத பார்க்கலாம். ஜேர்னல் பைபிள் பார்க்கலாம். ஒரு வீடியோ நீங்க பாருங்க. This is insane. Whoa. Hold up. We need a better angle. This is like the size of a small child in here. Amy. Goodness. Oh my gosh. You have got to be kidding me. Oh, it kind of makes a heart. நீங்க பார்க்கிற காரியம் ஒரு பைபிளுக்குள்ள அவங்க ஜேர்னல் பண்ணதை பார்க்கிறீங்க. அவங்க 2 பேதுருவை திருப்பி காட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எத்தனை பேருடைய பைபிள் இப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புகிறீங்க? லைக்ஸ் போடுங்க பார்ப்போம். என் பைபிள் இப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். குட். நைஸ் நைஸ். எல்லாருக்கும் நம்மளுடைய பைபிள் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம். நானும் என்னையும் உட்பட நான் என்ன செய்கிறேன், நான் விரும்புகிறேன். நான் அதுக்கு பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறேன். ஐ வாண்ட் மை பைபிள் டு பி லைக் தட். என் பைபிள் இப்படி இருக்கணும்னு நான் அதிகமாக விரும்புகிறேன். சரி, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஜேர்னல் பண்றதுக்குரிய ப்ராசஸ் என்ன? ஜேர்னல் பண்ணுகிறதுக்குரிய ப்ராசஸ் என்ன? எப்படி ஜேர்னல் பண்றது? நம்ம பைபிள் வாசித்து பழகிட்டோம், நோட்ஸ் எழுதி பழகிட்டோம். அது ப்ராசஸ் என்ன? எப்படி அந்த அந்த ஆங்கிள் நாம ஒர்க் பண்றது, போகிறது, மூவ் ஆகிறது? 4 காரியம்: ரீட், பாஸ், ரிஃப்ளெக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். இந்த 4 வார்த்தை: ரீட், பாஸ், ரிஃப்ளெக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். ரீட் பண்ணுகிறோம், ஏதோ ஒரு ரீடிங் பிளான் வச்சிருப்போம், ரீட் பண்ணுவோம். ஆனா நிறைய நேரம் எங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்னா, அதை பாஸ் பண்ணுகிறதுக்கு என்ன செய்வோம், ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதை நிறுத்தி என்னதான் சொல்லியிருக்கு பொறுமையா வாசித்து பார்ப்போமே. செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், பாஸ் பண்ணுகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலே ஓடிட்டே இருப்போம். இன்னைக்கு பைபிள் வாசித்துட்டேன், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை என்னோட பேசினதுக்காக நன்றி, மூவ் ஆயிடுவோம். ஆனா யூ ஹாவ் டு பாஸ் அ லிட்டில். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ரஷ் அப் பண்ணாம பைபிள் என்ன செய்யணும், வாசிக்கணும். 3வது ரிஃப்ளெக்ட். என்ன சொல்லி இருக்கு, வாட் இஸ் இட் கன்வேயிங், அதை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும். கன்வே பண்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தென் யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். வசனத்தை வாசித்தீங்க, நிதானமா நிறுத்தி வாசிக்கிறீங்க, யூ ஆர் டேக்கிங் யுவர் டைம், அமைதலா இருக்கிறீங்க, அதை திரும்ப சிந்தித்து பார்க்கிறீங்க. தென் யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். இததான் அடிக்கடி வாலிபர்களுக்கு பேசும்போது சொல்லுகிற காரியம். மாடு அசை போடுறது போல, சாப்பாடு கிடைச்சோன்னே அது என்ன செஞ்சிடும், சாப்பிட்றோம். பட் அகைன் இட் பிரிங்ஸ் இட் பேக் டு இட்ஸ் மவுத் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் டு சூ. திரும்ப அதை சவைச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருப்போம் எல்லாருமே. ஸோ இதுதான் வசனத்தை வைத்து நாம் செய்ய வேண்டிய காரியம். அந்த வசனத்தை உட்கொண்ட பிறகு அதை பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் இதை ஏன் இப்படி சொன்னார், இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தை எனக்கு வந்தது, இதுல இருந்து ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி you have to reflect, you have to think about it. யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் உணர்த்துவார், இந்த காரியத்தை கற்று தருவார். then you will have to respond. so journaling என்பது ரீடிங் இல்ல, பாஸ் பண்ணுகிறது இல்ல. இட்ஸ் மோர் அபவுட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இட்ஸ் வெரி மச் மோர் அபவுட் ரெஸ்பாண்டிங். ஆண்டவர் உங்களோட பேசினதை நீங்க கிரியேட்டிவா
எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறது, ரைட் பண்ணுகிறது. கவிதையா எழுதுனா எழுதலாம், பாட்டா எழுதணும்னா எழுதலாம். இட்ஸ் ஆல் அபவுட் ரெஸ்பாண்டிங் டு வாட் காட் ஹஸ் ஸ்போக்கன் டு யூ. உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும், ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். இதெல்லாம் சொன்னது நல்லா இருக்கு பாஸ்டர், ஆனா இதுல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா சில ப்ராப்ளம் இருக்கு. நான் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பைபிள் ஜேர்னலிங் இஸ் மோர் அபவுட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். யாரும் கட்டாயப்படுத்தி இப்படி பெயிண்ட் பண்ணு நீ வர அப்படின்னு கட்டாயப்படுத்தி கொண்டு வருகிறது கடினமான காரியம். தனி மனிதனாக தே ஹாவ் டு டெவலப் அ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பேசிக் பைபிள் நாலேஜ் ரொம்ப அவசியம். ஜேர்னல் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்டை புரிந்து கொள்ளுகிறதற்கு சில காரியங்கள், ஒரு கமெண்ட்ரி தேவைப்படலாம், ஒரு டிக்ஷனரி தேவைப்படலாம், இவைகள் தேவைப்படலாம். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுகிறது. 2வது, ஜேர்னல் பைபிளினுடைய ஒரு காஸ்ட். இப்ப என்னுடைய கைகளில் ஒரு ஜேர்னல் பைபிள் இருக்கு. இப்ப என் கையில இருக்கிற ஜேர்னல் பைபிள், இப்ப இந்த பைபிளினுடைய விலை மாத்திரம் 3500 இருந்து 4000 ரூபாய் வரும். இந்த ஜேர்னல் பைபிள் நான் ஆரம்பத்துல காட்டின ஒரு பைபிள், இந்த பைபிள் செகண்ட் ஹேண்டா தான் வாங்கினேன், யூஸ்ட் அப்படின்னா இருந்தது, நான் வாங்கினேன். அதுவே 1090 rupees பின்னாடி போட்டிருக்கிறாங்க. இட்ஸ் காஸ்ட்லி. ஜேர்னல் பைபிள்ஸ் வாங்குறது காஸ்ட்லி. ஸோ மணி ஒரு இஷ்யூவா வருகிறது. 3வது, பைபிள்ல எழுதுறியா, பைபிள்ல கலர் பண்றியா, இது பாவம் இல்லையா அப்படின்னு பேசுகிற ஒரு சபைக்குள்ளதான் நாம் என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். நிறைய இடத்துல நம்மளுடைய மூப்பர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டியே கேட்டா, பைபிள்ல கிறுக்கிறியா, பைபிள்ல பெயிண்ட் பண்றியா, இது பெரிய பாவம் அப்படின்னு பேசுகிற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஒரு சூழ்நிலை அப்படி உருவாகி இருக்கிறது. இதை நாம எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் பின்னாடி சொல்ல போகிறேன். இதை யார் சேஞ்ச் பண்ண முடியும்? இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன், ஒரு 3 ப்ராப்ளம் சொன்னேன்ல, என்னெல்லாம் சொன்னேன்? 1, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தேவைப்படுகிறது, ஆனா அதை கொண்டு வருகிறதற்கு யாராவது ஒருவர் பிரயாசப்பட வேண்டும், அது ஒரு இஷ்யூ இருக்கு. 2வது, காஸ்ட், பைபிளினுடைய காஸ்ட். 3வது, இது பாவம் அப்படின்னு பேசுகிற ஒரு சர்ச் செட்டிங்ல நாம இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி இருக்கிற ஒரு காரியத்தையும் பார்க்கிறோம். இதை யார் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, லீடர்ஸ் ஆகிய நீங்களும் நானும் தான் என்ன செய்ய முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்ப இந்த நேரத்துல நான் ஒரு பாஸ் எடுத்துட்டு என்னுடைய சிஸ்டர் இங்க கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்க, ஷாரன். அவங்க சென்னையில ஏசிஏ பெரியார் நகர்ல அவங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுலயும் விசேஷமாக யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மத்தியில அங்க அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க எப்படி அந்த காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்றத அவங்களுடைய கையில நான் கொடுக்க விரும்புகிறேன். ஷாரன், இது எஸ், நான் இருக்கேன். ஸ்கிரீன் ஓகே. பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். ரொம்ப நன்றி. இந்த ஜேர்னலிங் இதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் ஷார்ட்டா நான் முடிச்சிடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ன பண்ணலாம் ஆஸ் அ யூத் லீடர், நம்ம யூத்தை நடத்தும் போது என்ன பண்ணலாம்ன்றத மட்டும் செஞ்சதை நான் காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். பர்சனல்ல இருக்கும் போதுதான் ஜேர்னலிங் ஸ்டார்ட் பண்ணேன். பைபிள்ல வந்து 1 இயர்க்குள்ள நம்ம முடிக்கணும், 1 இயர்க்குள்ள பைபிள 2 தடவை வாசித்தியா, 1 இயர்க்குள்ள 1 தடவை வாசித்தியா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கிற டைம்ல என்னுடைய ஒரு பர்சனல் இது அது என்னன்னு புரியாமலே வாசிச்சுட்டே இருக்கிறதுல என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சுதான் இந்த ஜேர்னல் பைபிள் ஒண்ணு வாங்கி அதுல நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ நான் ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது இப்படிதான் என்னுடைய கோல் வந்து 1 இயர்ல நம்ம முடிக்கிறது இல்லை. ஈவன் ஒரு நாள்ல 5 அதிகாரம் வாசி, ஒரு நாள்ல 10 அதிகாரம் வாசி அப்படின்றதெல்லாம் மாத்திட்டு ஒரு பேசேஜ் எடுத்து ஐ வில் ஸ்டார்ட் ரீடிங். ஈவன் ஒரு பேசேஜ்ல 2-3 நாள் கூட உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா அதை ஸ்டடி பண்ணணும், அதை ஃபுல்லா நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஐ வில் ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு பேசேஜ் எடுத்தாலும் சரி, ஒரு சாப்டர் எடுத்தாலும் அதை உட்கார்ந்து அதை ஸ்டடி பண்றதுக்குன்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் டேக்கிங் டைம். எனக்கு அதுல ஹெல்ப் பண்ணது என்னன்னு சொன்னா, ஒன்ஸ் நான் உட்கார்ந்து அதை யோசிக்க ஆரம்பிக்கும் போது ரிலேட் பண்ண ஆரம்பிப்போம். இது என் லைஃப்ல என்ன, எப்படி, ஹவு டஸ் இட் ரிலேட் நான் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சேன்.
அதே போல அப்ளை பண்றது, வாஸ்ததை உட்கார்ந்து திரும்ப திரும்ப அதை ஸ்டடி பண்ணும் பொழுது நம்ம லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்ணணும்ன்றது அந்த ஜேர்னலிங் பண்ணும் போதோ இல்லைன்னா எழுதும் போதோ, நான் ஸ்டடி பண்ணதை எழுதும் போதும் அந்த அப்ளிகேஷன் பார்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொன்னு மெமரைஸ் பண்ண, நம்ம இன்னைக்கு சண்டே கிளாஸ் வரைக்கும் ஸ்கிரிப்சர் மெமரைசேஷன் இருக்கும். பட் யூத் மினிஸ்ட்ரின்னு வரும்போது யூத் ஃபெலோஷிப்ல ஸ்கிரிப்சர் மெமரைசேஷனை நம்ம டீச் பண்றதே இல்லை. ஆனா இந்த ஜேர்னலிங் பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த ஒரே வசனத்தை வாசிக்கும் போது, திரும்ப திரும்ப அந்த சேம் பேசேஜ் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே மெமரைஸ் ஆகுறதையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இது என்னுடைய ஜேர்னல் பைபிள். நான் அதாவது எல்லாமே கலர்ஃபுல்லா டிராயிங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில ஏற்கனவே பாஸ்டர் டேவிட் சொன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி தான் ஜேர்னலிங் அப்படின்றது இல்ல. இட்ஸ் என்கேஜிங். நீங்க என்ன படிச்சீங்களோ எழுதுறது, உங்களோட ஆண்டவர் பேசுனதை எழுதுகிற காரியங்கள் தான். ஸோ என்னுடைய பைபிள்ல நான் எப்பயுமே நான் ஸ்டடி பண்ணும்போது ஸ்டிக்கி நோட்ஸ் என் கையில இருக்கும். கலர் பென்ஸ், கொஞ்சம் கலர் பென்ஸ் வச்சிருப்பேன். நான் டிஃப்ரெண்ட் இதை எழுதுறதுக்காக கலர் பென்ஸ் வச்சிருப்பேன். ஸோ என்னுடைய ஜேர்னல் பைபிள்ல இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது ஒண்ணு இப்ப வாசிச்சுட்டே இருக்கும் போது கொஸ்டின்ஸ் இருக்கா, ஏதாவது புரியாத பேசேஜ் இருக்கா, இல்ல வேற எதோடயாவது இந்த ஸ்கிரிப்சர் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும்னு சொன்னா உடனே என்னுடைய ஸ்டிக்கி நோட்ல நான் அதை வந்து எழுதி அதுல பேஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வசனம் வந்து ரொம்ப பிக்சரிஸ்டிக்கா என் மைண்ட்ல நிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு பிக்சர் காட்டுறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல தேவனுடைய அந்த பொக்கிஷத்தை பெற்ற மண்பாண்டங்களாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்சர் நமக்கு வரும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல. அதை வாசிக்கும் போது எனக்கு என்னுடைய மைண்ட்ல வந்த ஒரு காரியம், மண்பாண்டத்துல போய் எதுக்கு பொக்கிஷத்தை ஆண்டவர் வைக்கிறார்? நம்ம ஸ்டடி பண்ணும் போது ஒரு கொஸ்டின் வரும், ஏன் மண்பாண்டத்துல போய் ஒரு எக்ஸ்பென்சிவான இல்ல ரொம்ப ஒரு பொக்கிஷத்தை போய் மண்பாண்டத்துல யார் வைப்பா, அது உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லும் போது என் மைண்ட்ல வந்த ஒரு இமேஜ் இதுதான். ஒரு ஜார், ஒரு மண்பாண்டம் உடஞ்சதுனாதான் அதுக்கு உள்ள இருக்கிறது வெளியே வரும். அப்போ ஒரு உடைக்கப்பட்ட மண்பாண்டமும் அதுக்குள்ள ஒரு வெளிச்சமும் இருந்துச்சுன்னா கிராக் இருக்கிற இடத்துல அந்த வெளிச்சம் வெளியே வரும், உள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியே வரும், கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் வெளியே வரும். ஒரு இமேஜ் என் மைண்ட்ல வந்துச்சு, அவ்வளவுதான். ஸோ அந்த இமேஜ் வரும்போது அதை என்னுடைய ஸ்கிரிப்சர் பேசேஜ்ல நான் சைட்ல அதை வரைஞ்சேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் காட்டுறதுக்காக தான். ஸோ அதை வந்து சைட்ல வரைகிறேன். இப்படி எல்லா டைமுமே வரைஞ்சிட்டே இருக்கணும்னு இல்லை. இன்னும் சில பேசேஜஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன்லி ஸ்டடியா இருக்கும். 1 தீமோத்தேயுக்கு பால் எழுதுற லெட்டர்ஸ் எடுத்தா ஆஸ் அ லீடர், ஒரு சர்ச்சுடைய லீடரா பாஸ்டரா பால் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு சில இடத்துல பார்த்தா அது ஒன்லி ஸ்டடியா தான் இருக்கும், ரொம்ப டிராயிங்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனா அது ஸ்டடி. ஐ வுட் ஜஸ்ட் ரீட். ஸோ இதை நான் எதுக்கு காட்டுறேன்னா, இந்த பைபிள் ஸ்டடி பண்றதுக்கு இந்த ஜேர்னலிங் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதை எங்க சர்ச் யூத்துக்கு நான் எப்படி அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னா, ஒன்ஸ் ஐ காட் த ஹேங் ஆஃப் இட், ஓகே ஜேர்னலிங்னால இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதுதான் இன்னைக்கு உள்ள யூத் ஏன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஏன் வந்து என்கேஜ் பண்றதுக்கும் பைபிள் ரீட் பண்றதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு யோசிக்கும் போது ஐ டிட் சம்திங். எங்களுடைய சர்ச்ல வந்து ஃபெலோஷிப் ஸ்டைல கொஞ்சம் மாத்தணும். நம்ம யூத் மீட்டிங் நடக்கும் போதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை போலவே ஒரு சில காரியங்களை நம்ம செய்யும் போது ஒரு பாஸ்டர் பேசுறாங்க, ஒரு கீழே இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க அப்படின்றது மாதிரி யூத் மீட்டிங்கும் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு இட் வில் பி அ ரெப்படிஷன் ஆஃப் அ சண்டே சர்வீஸ். ஒரு திரும்ப உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நடத்துனது போலவே அவங்களுக்கு இருக்கிறது, உட்காந்து கேட்டது போலவே இருக்கும். அப்ப ஃபெலோஷிப்னு சொல்லி வரும்போது ஓகே கேஷுவலா பேசுறதுக்கும் டிஸ்கஷனுக்கும் ஸ்டடிக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி மாத்தணும்னு சொல்லி எங்களுடைய நான் கேர்ள்ஸ் ஃபெலோஷிப் நடத்தும் போது நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ பீப்புளை எங்க யூத்ல நான் கேட்டேன், கமிட்டடா இருக்க என் கூட ஒரு ஜேர்னில வருகிறதுக்கு ரெடியா இருக்கிற ஃபியூ பீப்புள் வாங்க, ரெகுலரா இருக்கணும், கமிட்டடா இருக்கணும்னு சொல்லி கேட்டு ஒரு 8 பேர் ஒரு வருஷத்துல என் கூட அந்த 8 பேர் ரெகுலரா இருந்து வந்தாங்க. நாங்க உட்கார்ந்து செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், பைபிள் ஸ்டடி. உட்காந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணுவோம். அந்த டாபிக்ஸ்ல ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத எடுத்து கொண்டு வந்தோம். நான் ஷார்ட்டா சொல்றேன். அந்த இயர் 2 வரும்போது என்ன பண்ணோம்னு சொன்னா, அந்த குரூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அந்த 8 பேருக்கு கீழே ஒரு 4 பேர், எங்க சர்ச்ல நிறைய யூத் இருந்தாங்க. பட் அதுல அகைன் கமிட்டடா இருக்கிற ஒரு குரூப்பை எடுத்து இந்த 8 பேருக்கு கீழேயும் ஒரு 5-6 பீப்புள் அவங்கள எடுத்து உள்ள ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு பர்சனை ஒரு லீடரா போட்டு நாங்க வந்து யூத் ஃபெலோஷிப் ஆரம்பிச்சோம். யூத் ஃபெலோஷிப் மைக் இருக்காது, எதுவும் இருக்காது, ரவுண்டா சேர் போட்டு உட்காந்து என்னுடைய யூத் ஃபெலோஷிப் எல்லாமே பைபிள் ஸ்டடியா மாத்தணும். நான் இப்ப நம்ம பாஸ்டர் டேவிட் சொல்லும் போது ஜேர்னலிங் சொன்னாங்க.
நம்ம என்னதான் நீ ஜேர்னல் பண்ணுன்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலா ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது ஒரு யூத் லீடருடைய பொறுப்பு. எப்படி ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி நம்ம டீச் பண்ணணும். அவங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ல வாசிக்க தான் செய்வாங்க. எங்க யூத் எல்லாரும் கேட்கறது ஒன்னு நாளாகமத்துல இருந்து என்னக்கா ஸ்டடி பண்ண முடியும், லேவியர் ஆகமத்துல இருந்து எப்படிக்கா ஸ்டடி பண்றது, நான் அந்த சாப்டரை வாசித்தேன், அதுல என்ன நான் ஜேர்னலிங் பண்றது, என்ன ஸ்டடி பண்றது இப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும் போது நாங்க இப்படி ஆரம்பிச்சோம். ஒரு சங்கீதம் பொயட்ரிய எப்படி ஸ்டடி பண்ணணும்னு ஒரு ஒர்க் ஷீட் கொடுப்பேன். அதுல இந்த கேட்டகரி எல்லாம் இருக்கான்னு பாரு, எப்படிலாம் என்ன இமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாரு, என்ன டோன்ல அவர் எழுதுறாருன்னு சொல்லி பாரு, இது யார் எழுதின சாமன் பேக்ரவுண்ட் பாரு, லேவியர் ஆகமம் எடுக்கிறியா, இது யாருக்காக எழுதப்பட்ட புக்குன்னு ஸ்டடி பண்ண, உட்காந்து எடுத்தோடனே வாசிக்காத, இது இந்த லேவியர் ஆகமம் எழுதுனது யாரு, அது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு உட்காந்து ஸ்டடி பண்ணுன்னு சொல்லி இன் ஃபெல்லோஷிப், வீட்டுல போய் நீ செஞ்சுட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு இல்லாம இன் ஃபெல்லோஷிப் நாங்க அதை செய்ய ஆரம்பிச்சோம். எல்லா ஃபெல்லோஷிப்ஸும் பைபிள் ஸ்டடியா மாறும்போது தே ஸ்டார்டட் எப்படி ஸ்டடி பண்ணணும்ன்றத அவங்க கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து இது ஜஸ்ட் ஒரு சஜஷன், ஒரு ஐடியா போல நான் யூத் லீடர்ஸ்க்கு சொல்ல விரும்புறேன். நம்மளே ஒருத்தர் பிரசங்கம் பண்றது போல இருக்கிறது இல்லாம யூத் ஃபெல்லோஷிப்ல எப்ப ஸ்டடி தானா அந்த கியூரியாசிட்டி, தானா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எங்க வரும்னு சொன்னா அவங்க கையில அந்த அக்கௌண்டபிலிட்டியையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம கொடுக்கும் போது தானா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். வாட்ஸ்அப் குரூப்ஸ் இன்னைக்கு எல்லாருமே நீங்க வச்சிருக்கீங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு வாட்ஸ்அப்ன்றது சர்வசாதாரணம் கோவிட்-9க்கு மேல. எங்க சர்ச்ல ஃபாலோ பண்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நான் அந்த குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேன். அந்த அக்கௌண்டபிலிட்டி குரூப்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு குரூப்பும் தே ஹேவ் அ வாட்ஸ்அப் குரூப். அவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு லீடரை போட்டாச்சுன்னா தலையிடவே மாட்டேன்ப்பா, நீங்க தான் ஸ்டடி பண்ணணும், நீங்க தான் உங்களுடைய ப்ரேயர் லைஃப், உங்க பைபிள் ரீடிங்கை நீங்க பாத்துக்கணும், உங்க லீடர் பொறுப்பு, நீங்க அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்னும் போது எவ்ரி டே பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க ஒரு போல் மாதிரி போடுவாங்க, லீடர்ஸ் போடுவாங்க வாட்ஸ்அப்லயே, who read your பைபிள் டுடே, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டீங்களா, உங்க பேட்டரி ஃபுல்லி சார்ஜ்டா இல்ல லோ பேட்டரியா அப்படின்னு ஃபன்னா கிரியேட்டிவா போல் போடுவாங்க. அன்னைக்கு அந்த பிள்ளைங்க அந்த போல்ல ஆன்சர் பண்ணிருப்பாங்க, நான் வாசித்துட்டேன், இல்ல எனக்கு இன்னும் ஹெல்ப் தேவை, நான் ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க போடுவாங்க. அடுத்து ஜேர்னலிங் அப்படின்னும் போது அதை பாஸ்டர் டேவிட் சொல்லுவாங்க. ஜேர்னலிங் பத்தி வரும்போது இந்த ஜேர்னல்ஸ் கொடுத்தோம், நீங்க ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னலிங்கை பத்தியும் கடைசி சொல்லுவாங்க. அதுல நான் சொன்னேன், இதுல இருக்கும் பைபிள் ரீடிங் எத்தனை நிமிஷம் பண்ண, எவ்வளவு மினிட்ஸ் பண்றாங்க, என்ன வாசிச்சிருக்காங்க, அதை வாசித்ததை ஸ்டடி பண்ணி அவங்க எழுதுறது. இது பைபிள் கிடையாது, இது தனியான ஒரு புக், ஒரு ஜேர்னல். ஸோ அவங்க ஸ்டடி பண்ணி எழுதி அவங்க குரூப்ஸ்லயே இதை ஒரு போட்டோ எடுத்து இதை நான் இன்னைக்கு வாசித்தேன், இதுதான் என்னுடைய மெடிடேஷன் பேசேஜ், நான் இந்த இதுல இருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினது அப்படின்னு சொல்லி அவங்க வரைஞ்சதையோ, அவங்க பைபிள்ல ஹைலைட் பண்ணதையோ, அவங்க தனியா அந்த ஜேர்னல்ல ஃபில் பண்ணதையோ அவங்க பிக்சரா போடுவாங்க. அதை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். உடனே நெக்ஸ்ட் பர்சன் போடுவாங்க. இப்படி ஜேர்னலிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் காமிச்சது எங்க சர்ச்ல உள்ள யூத் பண்ண ஜேர்னல். இந்த ஜேர்னலிங் வெறும் பைபிள் ஸ்டடி இருக்கும், அவங்க என்ன பேசேஜ் படிச்சாங்க, எவ்வளோ மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க பைபிள்ல, எவ்வளோ மினிட்ஸ் பைபிள் பேசேஜ் ப்ரேயர்ல ஸ்பெண்ட் பண்ணாங்க இப்படின்னு சொல்லி அவங்களுடைய இது இருக்கும். ஒர்க் ஷீட், ஸ்கிரிப்சர் ஸ்டடிக்குரிய ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே எங்க சர்ச் யூத் பண்ண ஜேர்னல். இது வேற ஒன்றும் இல்லை, எப்படி ஸ்டடி பண்ணணும்னு கத்து கொடுத்தா போதும், அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் தானா வரும்போது இதை செய்யறதுக்காகவே தே ஸ்டார்டட் டூயிங் இட். நம்ம குரூப்ல போடணுமே, நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்லணுமே, நம்ம ஆண்டவரோட இன்னைக்கு என்ன பேசினாருன்னு சொல்லி போடணும்னு சொல்லி இந்த ரீசன்காக அவங்களுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு 1 இயர்ல ஜேர்னல் கொடுக்கலன்னா கூட முன்னாலே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அக்கா நெக்ஸ்ட் இயருக்குரிய ஜேர்னல் என்ன, அதுல என்ன பண்ணணும், ஏதாவது புதுசா நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களா, புதுசா நம்மளுடைய என்ன டாபிக்ஸ் நம்ம டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயரே தே ஸ்டார்டட் கெட்டிங் இன்ட்ரெஸ்டட். இன்னும் ஒன்னு நான் நோட்டீஸ் பண்ணது, Q&A செஷன்ஸ் வைக்கும் போது இட் சேஞ்ச். நம்ம எல்லா யூத் லீடர்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், Q&A செஷன் வச்சாலே லவ் பண்றது ரைட்டா தப்பா, ஆதாம் ஏவாள் பத்தி அங்க ஏதாவது சம்பந்தமே இல்லாத கேள்வி, ஏட்டிக்கு மூட்டியாவே கேள்வி கேட்டு நம்ம வாலிபர்கள் பழகிருப்பாங்க. ஆனா இந்த பைபிள் ஸ்டடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஜேர்னலிங் பண்ணதுக்கு அப்புறம் Q&A செஷன்ஸ் எல்லாமே பார்த்தாக்கா, இது வாசித்தேன், எனக்கு இது புரியல, ஏன் இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கு, இதனுடைய காரணம் என்னன்னா அவங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே பைபிள் ரிலேட்டடா, அவங்களுடைய டவுட்ஸ் இப்படி எல்லாமே மாறுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இது நான் செஞ்சதை ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் ஐடியாவுக்கு சொன்னேன், இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த ஜேர்னல் பத்தியும் டூல்ஸை பத்தியும் பாஸ்டர் டேவிட் அடுத்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ.
ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் இப்போ சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, ஒரு வீடியோ ஒன்று நாம் அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். ஓகே. இது எங்க சபையில செய்த ஒரு காரியம். எங்க சர்ச்சில் யூத்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட என்னுடைய சிஸ்டர் ஷேர் பண்ணது போல ஒரு குறிப்பிட்ட குரூப்பை மாத்திரம் நான் ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்தேன். நான் அண்ணன் சொல்றதை நீ செய்வேன், என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற பசங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமுக்கு நீங்க வாங்க. மற்றவங்க வராதவங்கள நான் வந்து தப்பாலாம் நினைக்க மாட்டேன். அண்ணனுக்காக வர வேண்டாம், நிஜமாவே அண்ணன் என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி, நான் ஆவிக்குரிய ரீதியில வளரணும் அப்படின்னு வாஞ்ச உள்ளவங்க மாத்திரம் வாங்கன்னு சொல்லி அவர்கள் வந்தவர்களை வைத்து ஒரு டிசைபிள்ஷிப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நாம செய்தோம். எப்படி என்கேஜிங் மெத்தட்ஸை நாம மாத்துகிறோம். அவன் சத்தியம் மாறப்போறது இல்லை, சுவிசேஷம் மாறப்போகிறது இல்லை, த கண்டென்ட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஆனா அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணுகிறது வித்தியாசமா ப்ரெசன்ட் பண்ணுகிறோம். ஹவு டு ரீட் த பைபிள் என்பதை ஒரு டாபிக்கா டீச் பண்ணோம். என்னுடைய சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க, சங்கீதத்தை வாசிக்கிற மாதிரியே சுவிசேஷத்தை வாசிக்க முடியாது, சுவிசேஷங்களை வாசிக்கிற மாதிரியே நிருபங்களை வாசிக்க முடியாது. ஈச் ஜானர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணணும், ஹவு டு அப்ரோச் டிஃப்ரெண்ட் புக்ஸ் ஆஃப் த பைபிள் என்று அவங்களுக்கு டீச் பண்ணோம். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இமேஜ் எல்லாம் ஆன்லைன்லையும் அவைலபிளாக இருக்கு, நீங்கள் அதை சர்ச் பண்ணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ 5 ஆகமங்கள், சுவிசேஷங்கள், இப்படி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பைபிளில் இருக்குன்றத அவனுக்கு டீச் பண்ணணும். பைபிள் டைம்லைன் டீச் பண்ணலாம். அப்பா முதல் நடந்த சம்பவம் என்ன, பைபிளுடைய ஸ்ட்ரக்சர், அதை நீங்க டீச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை நாங்கள் பயன்படுத்தினோம். எங்க சர்ச்ல நான் யூஸ் பண்ண காரியத்தை உங்களுடைய யூஸ்ஃபுல்னஸ்க்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். அடுத்து அவனுக்கு டீச் பண்ண காரியம் ஹவு டு ப்ரே. ஜிமெயில் கேள்விப்பட்டிருப்பான், ஸோ அதை டேர்மை மாற்றணும், நீ மெயில் அப்படின்னு சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம். அதை எப்படி மாற்றணும்னா, தேவனுக்கு ஒரு லெட்டர் எழுது, தேவனுக்கு ஒரு மெயில் அனுப்புறதுன்னா எப்படி அனுப்புவேன். ஃபர்ஸ்ட் எப்படி அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நானும் கடல்ல நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வான்ற. அவன் நடந்து வருகிறான், வந்து அவனுடைய பார்வை சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு மேல திரும்பும் போது அவன் முங்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் கை நீட்டி ஆண்டவர் அவனை தூக்கி விடுகிறதையும் நாம பார்க்கிறோம். அப்ப இந்த கான்டெக்ட்ல பேதுரு ஆண்டவருக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தா எப்படி அனுப்பியிருப்பார்? அவனுடைய ஃபீலிங்ஸ் என்னெல்லாம் உணர்ந்திருப்பான் அந்த நேரம், பயம் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் அவன் ஆண்டவருக்கு ஒரு லெட்டரா எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பான் அப்படின்னு ரொம்ப கிரியேட்டிவா பிள்ளைங்க யோசித்து எழுதினாங்க.
அப்ப அந்த கான்டெக்ட் அந்த டெக்ஸ்ட் அப்படியே நான் மாத்துறேன். இதே போல உன் சூழ்நிலையிலிருந்து நீ ஆண்டவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்ப? இன்னொரு ஒரு பேப்பர்ல எழுதேன்னு சொல்லும்போது தன்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் அவன் எழுதி தன்னுடைய கடந்த காலம், அவன் உணர்கிற காலம், பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இதெல்லாம் அவன் என்ன செய்கிறான்? வார்த்தையில எழுதுகிறான். ஸோ மெயில் டு காட். அப்ப நாங்க சொன்னோம், எப்பா ஜெபம்ன்றது இவ்வளவு சிம்பிள் தான், பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும் இல்லை, உன்னுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துகிறது ஜெபம் என்று மாத்தணும். ஆக்ட்ஸ் மெத்தட்லாம் நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஆக்ட்ஸ் மெத்தட், ஏ ஃபார் அடோரேஷன், சி ஃபார் கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங், சப்ளிகேஷன். இந்த மெயில் இந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன், ஸோ யூ கேன் டேக் நோட் ஆஃப் இட். பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ், சோப் மெத்தட் இருக்கு, ஸ்கிரிப்சர், அப்சர்வேஷன், அப்ளிகேஷன், ப்ரேயர், ரீப் மெத்தட், வேர்ட் மெத்தட், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சைடில் உள்ள நீங்க பார்க்குற இமேஜஸ் எல்லாம் நாங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணது, நெட்ல அங்க இருந்து பார்த்து எங்களுடைய கான்டெக்ஸ்டுக்கு தேவைப்பட்டது போல உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்களோட சேர்ந்து பைபிள் ஸ்டடி பண்ணும்போது டெய்லி டிவோஷன், டெய்லி தியானம் எப்படி பண்றது, ஒரு சாப்டர் நீ இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன்னா அதை எப்படி சம்மரைஸ் பண்ணுகிறது என்றெல்லாம் அவனுக்கு டீச் பண்ணும். ஒரு கேரக்டர் எடுத்து லேர்ன் பண்ணும். யோசேப்பை குறித்து எங்க பைபிள் ஃபுல்லும் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை எடுத்து ஒரு மாதம் ஒரு வாலிபர் கூட்டத்தில் என்ன செய்தோம், ஸ்டடி பண்ணணும். வேற என்ன, வேர்ஸ் மேப்பிங் மெத்தட் மூலமாக தேவனுடைய நாமங்கள், அவருடைய நாமங்கள் அநேகம் உண்டு, அந்த ஒவ்வொரு நாமத்தை குறித்து பைபிள்ல எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை பத்தி நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா பைபிள் ரீட் பண்றதுனுடைய நோக்கமே இட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் காட், தேவன் யார் என்பதை நம்மளுடைய லைஃப்ல அறிந்து கொள்ளுகிறது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல அவனை பைபிளோட என்கேஜ் பண்ணுகிறதுக்கு உதவி செய்தோம். மேஜர் தீம்ஸ், டூடில் ஆர்ட்ஸ் மூலமா அவன் படம் வரைகிறதுக்கு, மைண்ட் மேப்ஸ் அவன் வரைகிறதற்கு, இப்படி ஒவ்வொரு டூல்ஸை கிரியேட்டிவா ஒவ்வொரு முறையும் நாங்கள் பயன்படுத்தினோம். இதோடு கூட சேர்த்து அக்கௌண்டபிலிட்டி செட்டப், என்னுடைய சிஸ்டர் ஷேர் பண்ணது போல ஒரு அக்கௌண்டபிலிட்டி செட்டப், ஒரு குரூப். நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்கல, அதெல்லாம் அவனுடைய கைகள்லயே கொடுக்கக்கூடிய விதத்துல ஒரு ட்ராக்கர். இப்ப நீங்க பாக்குற ஷீட்ஸ் சைட்ல பாக்குறீங்க, அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தான், 5 நிமிஷம் வாசித்தா அதுக்கு ஒரு கலர், 10 மினிட்ஸ்னா அதுக்கு ஒரு கலர் ஷேட். வருஷம் ஃபுல்லா அவன் பைபிள் வாசிக்கிறது எப்படி வாசித்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு வாய்ப்பு. இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு இதெல்லாம் எங்க சபையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2023 எண்டுல இப்படி ஒரு ஜேர்னலை உருவாக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அப்ப எங்களுடைய சர்ச்லயும் அதை வச்சு யூஸ் பண்ணோம், என்னுடைய சிஸ்டர் சர்ச்லயும் யூஸ் பண்ணோம். அதனுடைய ரிசல்ட்டை ஏற்கனவே என் சிஸ்டர் ஷேர் பண்ணா சில இமேஜஸ் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பிள்ளைங்க செய்த காரியங்களை நீங்க பார்க்கலாம். இதுல கிரியேட்டிவ் ஆர்ட் ஒர்க் எல்லாம் பெருசா இல்லை, தே ரோட், நல்லா எழுதியிருக்கிறாங்க பிள்ளைங்க. ரீப் பைபிள் ஸ்டடி மெத்தட், அது கலர் பண்ணியிருக்கிறாங்க, பட் மோஸ்ட்லி டெக்ஸ்ட், ஒவ்வொரு வசனங்களை அவர்கள் தியானிக்க. பர்சனல் ப்ரேயர் மினிட்ஸ், புக்ஸ் ஆஃப் த பைபிள், ஒரு புக் ஷெல்ஃப் கிரியேட் பண்ணோம். அவன் அந்த புஸ்தகத்தை வாசித்து முடிக்க அந்த புக் ஷெல்ஃபை கலர் பண்ணணும். ஸோ வருஷம் ஃபுல்லும் அந்த புக்கை வாசித்து முடிக்கும் போது அவனுடைய புக் ஷெல்ஃப் ஃபுல்லுமே கலர்ஃபுல்லாக மாறும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய இதை பண்ணதை பார்க்குறோம். ஸோ இது 2024 அந்த புஸ்தகத்தை, அந்த ஜேர்னலை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா எங்க சர்ச்லையும் என்னுடைய சிஸ்டர் சர்ச்லையும் யூஸ் பண்ணோம். தென் அநேகர் அதை விரும்பினதுனால தென் 2025 அதை வி டுக் இட் பப்ளிக், யார் யார் வேணுமோ வாங்கணும்னு சொல்லும்போது இந்த ஜேர்னல் உருவானது. இதுல உள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் நிறைய நான் அதுல போட்டிருக்கிறேன், பட் நான் இப்போ ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணலை. ஓகே, உங்கள் சபைக்கு நீங்க எப்படி இதை யூஸ் பண்ணலாம், இதை தான் பயன்படுத்தணும்னு இல்லை, பட் கிரியேட்டிவ் வேஸ் இருக்குன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ண புரிந்து கொள்ளுகிறதற்காக இவைகளை காட்டுகிறோம். ப்ரேயர் ஜேர்னல்ஸ், ஜெப குறிப்புகளை எழுதி அந்த ஜெபங்கள் ஆன்சர் பண்ணப்படும் போது, ஆண்டவர் அதை நிறைவேற்றும் போது எந்த தேதியில அது நடந்தது, ஆண்டவர் என்னைக்கு அந்த அற்புதத்தை செய்தார் எழுதி வருஷம் முடிவுல பிள்ளைங்க நன்றி சொல்லுகிறதற்கு அது பயனுள்ளதா இருந்தது. மனப்பாட வசனங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தீம்ல வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறதற்கு கொடுத்திருந்தோம். இப்படி நிறைய காரியங்கள் இருந்தது. இந்த 2026 வி லான்ச்ட் திஸ் ஜேர்னல். ஒன்னு லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஜேர்னல், இன்னொன்று சாமன் நோட் புக். இவைகள் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. என்னுடைய ஜேர்னல் இது நான் ரிலீஸ் பண்ணது ஒன்லி ஃபார் 3 months.
அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது. ஆனால் இங்கே சிஒஎல்சியில் ஷேர் பண்ணணும்னு சொன்னதுனால அகைன் பிரிண்டிங்க்கு நான் கொடுத்துருக்குறேன். 1 or 2 டேஸில் அது வந்துடும். வந்தோடனே நான் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். நீங்கள் அமேசானில் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு சபைக்கு தேவையானால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சா யூ கேன் பை அ காப்பி, உங்களுடைய விருப்பம். சரி, அந்த ப்ராசஸ்க்கு நாம திரும்ப வருவோம். இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ப்ராசஸ் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ப்ராசஸ், யூ ஹேவ் டு ரீட், வசனத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். ரெண்டாவது, யூ ஹேவ் டு பாஸ் பண்ணி வசனத்தை என்ன செய்யணும், வாசிக்க வேண்டும். தென் ரிஃப்ளெக்ட் ஆன் தட் வேர்ஸ். ஆண்டவர் ஏன் இதை சொன்னார், யாருக்காக சொன்னார், இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு எப்படி பொருந்தும் என்று யூ ஹேவ் டு ரிஃப்ளெக்ட். என்ன ஆண்டவர் சொல்ல வர்றார்? ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை டீச் பண்ண விரும்புறாருன்னா ஆண்டவர் நம்மோட பேசிட்டே இருப்பார். ஸோ அதை நாம எவ்வளவு சீக்கிரமா கேட்குறோமோ we can move on in life, முன்னேறி செல்ல முடியும். ஆனா நம்ம டிலே பண்ண ஆண்டவர் திரும்ப அதை உணர்த்திட்டே இருப்பார். அதனால ஆண்டவர் பேசுகிறாரா, அதற்கு டைம் கொடுத்து ரிஃப்ளெக்ட் ஆன் தட் வேர்ஸ், அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தென் யூல் ஹாவ் டு ரெஸ்பாண்ட். வார்த்தையில ரெஸ்பாண்ட் பண்ணலாம், எழுதி ரெஸ்பாண்ட் பண்ணலாம், கவிதையா எழுதி ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ஓவியமா வரைஞ்சு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். எப்படினாலும் யூ கேன் ரெஸ்பாண்ட். இட்ஸ் ஜேர்னலிங். ஓகே, ஸோ எப்படி, வாட் டு ரிஃப்ளெக்ட், என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணணும், சில ப்ராம்ப்ட் கொஸ்டின்ஸ் நீங்க உங்களுக்கும் கேட்கலாம். நீங்க வழிநடத்தி செல்லுகிற உங்களுடைய சபை வாலிபர்கள் இப்படி சேர்ந்து எல்லாம் கேதர் பண்ணி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பேசேஜ் எல்லாருமா சேர்ந்து வாசித்துட்டு இந்த கேள்வியை கேட்கலாம். இந்த பகுதியில, இந்த வாசித்த இந்த பகுதியில தேவன் யார், தேவன் யாரா இருக்கிறார், ஹூ இஸ் காட் இன் திஸ் பேசேஜ், தேவனுடைய சித்தம் என்று தேவன் வெளிப்படுத்தின காரியம் என்ன, யூ கேன் ஆஸ்க் தட் கொஸ்டின். நிறைய பேசுவாங்க பிள்ளைங்க. அவர்கள், இந்த நிருபம் எழுதப்பட்டது ஒரு சபைக்கு, எபேசு சபைக்கு எழுதப்பட்டது, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்படி ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், ப்ராம்ப்ட் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கும்போது பிள்ளைங்க நல்லா என்கேஜ் ஆவாங்க. நீங்களும் அதை நேவிகேட் பண்ணி செல்லுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய வார்த்தையோடு கண்டிப்பான முறையில என்கேஜ் ஆவாங்க. இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், ஆண்டவர் உன்னோட இன்னைக்கு என்ன பேசினார், வருகிற வாரத்துல திரும்ப அவங்கள சந்திக்கும் போது நம்ம அன்னைக்கு லேர்ன் பண்ணோம்ல, என்ன சவாலை கண்டுபிடிச்ச, அதை அப்ளை பண்ண போகும்போது தான் சேலஞ்சஸ் வரும். அப்ப நீ அப்ளை பண்ணியா, சேலஞ்சஸ் என்ன ஃபேஸ் பண்ண, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எப்படி நீங்க கொஸ்டினை கேட்கும்போது அவனுக்குள்ள உள்ள கியூரியாசிட்டி கன்விக்ஷனா மாறும். ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். பைபிளை வாசிக்கணும், தியானிக்கணும், தேவனை பற்றி இன்னும் அறியணும் என்கின்ற ஒரு கம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆகும். இது யார் தான் செய்ய முடியும்னா, நீங்க யூத் லீடரா நீங்க அதை செய்ய முடியும். என்ன எழுதணும் பாஸ்டர், நீங்க தாராளமா, இப்ப நான் சொன்னது ஒரு சின்ன லிஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். வசனத்தை எழுதுங்க, ஜெபத்தை எழுதலாம், நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள், அப்சர்வேஷன்ஸ், இன்டர்பிரேஷன்ஸ், இது எல்லாத்துலயும் ஃபைனல், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன். நீங்க வசனத்தை தலைகீழா வாசித்தாலும் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க பிள்ளைங்களை அட் தி எண்ட் அவங்க எப்படி அப்ளை பண்ண போகிறாங்க, ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்க்கு நேரா நீங்க என்ன செய்யணும், வழி நடத்தி செல்ல வேண்டும். கடைசியா இந்த ஒரு ஸ்டேட்மெண்டோட நான் பாஸ்டர் ஜஸ்டின் இடத்துல கொடுக்க விரும்புகிறேன். டோன்ட் ஜஸ்ட் பில்ட் செஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஏதோ நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றதுக்காக நடத்தாமல், ஹெல்ப் தெம் டு பில்ட் ஹேபிட்ஸ். ஒரு பழக்கங்களை கொண்டு வர, ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுகிறதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நம்மளுடைய சபைகள்ல நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் சில ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க லீடரா பிள்ளைங்களோட டிராவல் பண்ணி இந்த ஹேபிட்ஸ் பில்ட் ஆகிறதுல நீங்கள் கவனம் செலுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. தேங்க்யூ. இந்த செஷன் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரயோஜனமா இருந்ததுன்னா ஒரு லைக் இல்ல ரியாக்ஷன் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். சிஏ லீடர்ஸ்க்கு தேங்க் பண்ணுகிறேன். ஐ ஹேண்ட் ஓவர் த செஷன் பேக் டு பாஸ்டர் ஜஸ்டின். Praise the Lord. Thank you so much, Pastor David, Sister Sharon. It was very, very useful. Thank you. Okay. Okay. Any questions? Pastor is here. Sharon is also here. நான் உங்களோட மைக்ஸை அன்மியூட் பண்ணிக்கலாம் நீங்க. Next, we are already late on time, but it's okay. For next 10 minutes, we'll have a question answer session. Any doubts that you have,
you can ask this question. How to start anything. இப்போ CYLC-ல நம்ம டைரக்டாக இந்த மீட்டிங்கில் ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணது என்னன்னா, டு நாட் கண்டக்ட் அ யூத் சர்வீஸ் பட் டூ அ யூத் மினிஸ்ட்ரி. ஸோ ஒரு யூத் சர்வீஸ்ன்னு ஒரு ஜென்ரலாக எப்பொழுதும் இப்போ நடத்துறது போல் நடத்தாமல் ஒரு மினிஸ்ட்ரியாக பண்ணோன்னா அது எப்படி பண்ணணும், அதுக்கு தானே ஒவ்வொருத்தரும் சொல்கிறது ஒவ்வொரு டெக்னிக் தான். திஸ் இஸ் அ மினிஸ்ட்ரி தட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ ஃபஸ்ட்டு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் தட் தே செட், ஒன்லி வென் யூ ப்ராக்டிஸ் யூ கேன் டீச் அதர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நீங்கள் ஜேர்னலிங்கை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாதான், நீங்கள் அதை செஞ்சு பார்த்தாதான் அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஆர் எனி ஹவு யூ ஆர் என்கரேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி தென் யூ கேன் டீச் அதர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ட்ரைங் திஸ் அவுட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் சொல்லி கொடுத்தாங்க. இதில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ யூ கேன் த்ரோ இட் ஆன் த chat or you can open your mic and ask any questions that you have. யாராவது ரெஸ்பாண்ட் பண்றீங்களா? இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுவோம். யா someone has spoken. பிள்ளைங்களுக்கு வந்து வசனத்தை படிங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இப்ப சண்டே கிளாஸ் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம மனப்பாட வசனத்தை அவங்க கொடுத்துருவோம். ஆனா யூத் மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனம் கொடுத்து அந்த பிள்ளைங்க பேசுறது கேட்கல. மனப்பாட வசனத்தை பத்தி சொல்றாங்க. பாஸ்டர் நீங்க சொல்லுங்க பாஸ்டர். I will make it even more கேக்குதா? சொல்லுங்க பாஸ்டர். யா பிரைஸ் லார்ட் பிரதர். அதாவது நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நாம வந்து வசனங்களை கொடுத்தோம்னா பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுவே யூத் பிள்ளைங்களுக்கு நம்ம வசனங்கள் கொடுத்தா பிள்ளைங்க மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. நம்ம வசனங்களை மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா கலைஞ்சு போறாங்க. நம்ம அவங்கள நெருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி நம்ம வசனங்களை குறைப்போம், அந்த பிள்ளைங்களை பழக்கப்படுறதுக்கு 10 வசனம் கொடுத்ததுல 5 கொடுப்போம், 2 கொடுப்போம், 1 கொடுத்தா கூட அந்த பிள்ளைங்க அதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்ப முதல்ல சொல்லி கொடுத்தாங்க என்னன்னா, வசனங்களை அவங்க வந்து உள்வாங்கி வசனங்களுக்கு வசனத்தோட அந்த சாரம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுல தேவனுடைய வார்த்தை எப்படி நமக்குள்ள கிரியை செய்யுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களுக்குள்ள வசனம் போகணும் இல்லையா? அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அப்படியே கலையிறாங்க. எல்லா சபைகளும் அப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா எங்க சபைகள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த பிரதர் வந்து எங்களை ரொம்ப வசனம் படிக்க சொல்றாரு. அட்லீஸ்ட் ஒரு வசனம் நீங்க படிச்சு போடுங்கன்னா கூட பிள்ளைங்க போட்டது ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களை எப்படி நம்ம வந்து இதுக்குள்ள கொண்டு வரது பிரதர்? அதுக்கு ஏதாவது ஐடியாஸ் அல்லது இதுல யாராவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, இந்த மாதிரி பிள்ளைங்க இருந்தாங்க நாங்க எப்படி பண்ணணும் அவங்க கத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்களேன். ஓகே, நல்ல கொஸ்டின். சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். வசனத்தை மனப்பாடம் பண்ண வைப்போம். ஓகே, சண்டே கிளாஸ்லேயே வச்சு அதை டீச் பண்ணுவோம். அதனுடைய ரெப்படேஷன் தான் எங்கே நடக்கும்னா வீட்டில் நடக்கும். ஸோ அதே இது நீங்கள் யூத் மீட்டிங்கில் ஃபாலோ பண்ணலாம். அவனை வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால் பண்ணவே மாட்டான், தெரியும். சர்ச்சை விட்டு வெளியில் போனோடனே அடுத்த காரியத்தில் இன்வால்வ் ஆயிடுவோம். ஸோ அதனால நம்மளோட இருக்கிற டைம்லையே இப்போ நான் சொல்ல வருகிறது தான், ஒரு பேசேஜ் எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து அவன்கிட்ட கிரியேட்டிவாக அந்த வசனத்தை பற்றியே பேசிட்டு இந்த வசனத்தை எல்லாருமா சேர்ந்து திரும்ப சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 தடவை சொல்லுங்க. உங்களுக்கும் மனப்பாடம் ஆயிரும், கேட்குற அத்தனை பிள்ளைங்களுக்கும் வசனம் ஓரளவு என்ன செய்யும், மனப்பாடம் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஒன் வே டு கோ. நீ வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணிட்டு எனக்கு அடுத்த வாரம் சொல்லுனா அவன் கண்டிப்பான முறையில் வரமாட்டான். ஸோ நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த 1 hourல 1 verse, வாரத்துக்கு ஒவ்வொரு வாரம் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா வாரத்துக்கு 1 verse நீங்கள் எப்படியோ கிரியேட்டிவ் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பைபிள் டீச்சிங் மெத்தட்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு டீச் பண்ணுகிற மெத்தட்ஸ் இருக்குது. அவைகளை நீங்கள் பயன்படுத்தலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் ஐ ஆன்சர் பிரதர் மகேந்திரனுக்கு. பிரதர் மகேந்திரன், அகேன் த கான்செப்ட் ஆஃப் ஜர்னலிங் இஸ் நாட் அபவுட் நிறைய மக்னப்பாடம் பண்ணா பெரிய இது மைண்ட்னு சொல்லிட்டு இல்லாம மேக்கிங் them connect with the verse, what the verse actually says, what you are taking out of that verse. So அதோட அர்த்தங்களை when you make them understand, when you make them read it again and again, giving a meaning towards it, it will automatically they will get memorized. So கொஞ்சம் இதை மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக get them engaged in the words, it will be more helpful. Now this is my suggestion. It can help you out. Any other questions? சாட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. வாட் டு டூ when people don't give importance for gathering?
டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் நம்பர்ஸ். ஓகே, நம்மளுடைய சர்ச்சில் நம்பர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒரு 100 பேரை வச்சு நான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் எஃபெக்டிவாக இருக்காது. ஈவன் இஃப் யூ ஹாவ் 10 people, இஃப் யூ ஹாவ் 5. இப்போ என்னுடைய சிஸ்டர் ஷேர் பண்ணும்போது ஷீ உருவாக்குனது எத்தனை பேர்? 8 லீடர்ஸ். 8 பேரை உருவாக்குனாங்க. தோஸ் 8 became லீடர்ஸ். ஆண்டவர் வந்து பாருங்களேன், ஆண்டவரே நம்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அவர் வந்து சத்தியத்தை நானே ஜீவ அப்பம்னு சொல்லும்போது அன்று தொடங்கி அநேகர் அவரை பின்தொடர்வதை நிறுத்தி விட்டார்கள்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஐயோ நிறுத்திட்டாங்களேன்னு ஆண்டவர் போல. He focused on those 12 disciples. அதுலயே ஒண்ணு தேரல, 11 தான் இருந்தது. பட் those 11 were quality leaders for the church. ஸோ அதனால நம்பர்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம வர பிள்ளைங்க உங்களோட கனெக்ட் ஆகுறாங்கல்ல, அந்த பிள்ளைங்க இன்னும் 4 பிள்ளைங்களை கனெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ தட் வில் ஹேப்பன். It's a chain reaction. So don't focus on numbers, focus on effectiveness of reading God's word. Yeah. Can I add something? Just one thing. Don't focus on numbers, but gathering வரத பொறுத்த வரைக்கும் focus on relationships, building relationships and community. நான் நோட்டீஸ் பண்ண ஒரு காரியம் அதான். நான் எவ்வளவு தடவை போய் கூப்பிடுறத விட யூத் பிள்ளைங்களே போய் கூப்பிடுவாங்க பாருங்க. நீ வா, இப்படி செஞ்சோம், இப்படி நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லி வரும்போது இட் வில் பி அது இன்னும் நிறைய பேர் வருவாங்க அதை பார்க்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃபெல்லோஷிப், நீ ஸ்பீக்கிங் யூ லிசனிங் அப்படின்றத மாத்தி அவங்களுக்குள்ள குரூப் டிஸ்கஷன்ஸ், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தே வில் டெல் தேர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நல்லா இருந்துச்சு, இது பண்ணோம், நீ வாயேன்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு வரும்போது அது இன்னும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இட் வில் சஸ்டெயின், இருப்பாங்க, வந்துட்டு போயிட மாட்டாங்க. இட் வில் கண்டினியூ. ஃபோக்கஸ் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ், கம்யூனிட்டி. Praise the Lord. இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஜேர்னலிங்கோ ஆர் சம்திங் கிரியேட்டிவிட்டி த்ரூ இந்த யூத் மீட்டிங்ல பண்ணும் பொழுது நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதுல எங்கேஜ் ஆகுறாங்க, அதை எப்படி லாங் லாஸ்டிங்கா கொண்டு போறது? இந்த ரிலேஷன்ஷிப் நான் பார்த்த வரைக்கும் இப்போ நாங்க சாட் ஒர்க் எங்க இதுலயும் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது தே கெட் இன்ட்ரெஸ்ட். பட் ஆஃப்டர் தட் அந்த ஒரு 2-3 வீக்ஸோ இல்ல ஆர் சம்திங் ஒரு ஃபியூ மந்த்ஸ், 5 to 6 months கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறமா அந்த கிரியேட்டிவிட்டி தொடர்ந்து நடந்தாலுமே அந்த அந்த லாங் லாஸ்டிங்கா இல்ல. அதுல மேபி அஸ் அ யூத் லீடர் இது என்னோட மிஸ்டேக் இருக்குமா, இல்ல என்ன யூத் லீடர் பண்ணணும், அதை நீங்க சொல்லுங்க. ஓகே, நல்ல கொஸ்டின். அதான் ஆரம்பத்துல சொன்னது, கிரியேட்டிவிட்டியை ரொம்ப எம்பசைஸ் பண்ணாதீங்க. ஓகே, கிரியேட்டிவிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் கிரியேட்டிவாவே பண்ணணும், என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும், அவனை வந்து எப்பவுமே அட்டென்டிவா வச்சிருக்கணும்னு நினைச்சே பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளுடைய யூத் மினிஸ்ட்ரி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆயிரும். எவ்வளவு நாள் தான் நம்மளும் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்க முடியும்? ஸோ அதனால ஹாவ் அ மிக்ஸ். ஒரு நாள் ஜேர்னலிங் பண்றீங்களா, அடுத்த நாள் வேற ஒரு காரியத்தை பண்ணுங்க. லெட் இட் பி அ டீச்சிங். ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இப்படிலாம் டீச் பண்ணுகிறதுக்குலாம் இருக்கு. இப்படி யூ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். ஆனா சத்தியம் தான் முக்கியம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்கணும். ஓகே, நான் வந்து அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவன் கேம்ஸ் விரும்புறான்றதுக்காக கேம்ஸ் நடத்திட்டே இருந்தீங்கன்னா யூத் மினிஸ்ட்ரியா இல்லாம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியா மாறிடும். ஓகே, ஸோ அதனால யூத் மினிஸ்ட்ரியை வந்து யூத் ஃபோக்கஸ் பண்ணி சத்தியத்தை டீச் பண்ணுகிறதுல உங்களுடைய கவனம் இருக்கட்டும். அவன் என்டர்டெயின் ஆகுறானோ ஆகலையோ, பட் அவனுக்குள்ள வசனம் போயிட்டே இருக்கா, அதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ். தேங்க்யூ சிஸ்டர் ஜெனிஃபர். தேங்க்யூ. Last 1 or 2 questions. Anyone? Anyone is there? Any questions? அண்ட் அகைன் இன்னொரு கொஸ்டின். சில நேரங்கள் இப்ப நான் வேதத்தை படிக்கும் போது என் தேவன் வந்து அந்த இன்டெப்தான சில ஆவிக்குரிய அர்த்தங்களை எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. இப்ப இந்த இன்டெப்தா சில விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிற விதம் எனக்கு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப். இப்ப இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு நெக்ஸ்ட் லெவலா ஒரு சம்பவம் பாக்குறோம்னா அந்த சம்பவத்தோட அடுத்த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த இன்டெப்தான ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி அதை கொண்டு போறதுக்கு இப்ப பசங்களை என்கேஜ் பண்றது. இப்ப ஜேர்னலிங் சொன்னாங்க, அந்த ஜேர்னலிங் அப்படின்றது வந்து அத சொல்றேன், இன்டெப்தா அவங்க யூட்டிலைஸ் பண்ற அளவுக்குன்றது என்ன பண்ணலாம்? எதுவும் கொஸ்டின் புரிஞ்சுதா இல்ல சாரி இதெல்லாம் ராங்கா சொல்லிட்டேனா? Okay. In-depth
See, again, we are starting to trying to do is building up a connection. Yes. Youth ministry வந்து in-depth காட்டிலும், come on, make a connection with the youth, make them together, make small groups happen. So அதுல அதிகமான focus நீங்க பண்ணீங்கன்னா, you can grow little, you can all together grow. Not only a youth as individual, we can all go together. Think about that. நீங்க இன்னும் சேர்ந்து மெடிடேட் பண்றதுக்கோ சேர்ந்து அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ண பாயிண்ட், டு நாட் பி அ ப்ரீச்சர், டு நாட் பி ஒன் சைடட் டாக். லெட்ஸ் ஹாவ் அ டிஸ்கஷன், லெட்ஸ் க்ரோ டுகெதர். அப்போனா அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களுக்கும் அதுல எங்கேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ட்ரை இட் அவுட். ஷாரன், you wanted to say something? Yeah, sister praise Lord. நீங்க in-depth உங்களுக்கு வர ரெவலேஷன் சொன்னீங்க. இப்ப அத போய் நேரா அவங்கள்ட்ட வந்து நான் இதை வாசித்தேன் இதுன்னு சொல்றதுக்கு பதிலா ஆஸ்க் தெம் கொஸ்டின்ஸ், மேக் தெம் திங்க். இப்ப நீங்க ஒரு பேசேஜ் கொடுக்கும் போது யூத் ஃபெலோஷிப்ல குரூப் டிஸ்கஷன்ஸ் வைங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்துட்டா ஒரே பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரெவலேஷன் இருக்கும். ஸோ நீங்க இப்போ ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சீங்கன்னா 5 பேர் உட்கார்ந்தா 5 பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பான், 5 ரெவலேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப அதுல கொஸ்டின்ஸ் வரும், ஏன் இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க என்ன என்கரேஜ் பண்ணலாம்னா, இது வாசித்து நான் இதை கத்துக்கிட்டேன்னு சொல்லாம கொஸ்டின் கேட்டுட்டே இருங்க. ஏன் இதுல இப்படி சொல்லியிருக்கு, எதனால நீ அப்படி நினைக்கிற, இது அவங்க சொல்லியிருக்கிறது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருங்க. தே வில் ஸ்டார்ட் திங்கிங். இன்னைக்குள்ள யூத் திங்க் பண்ண வச்சா டிஃப்ரெண்டா அவங்க நம்மளை விட இன்னும் அதிகமா அவங்க இன்டெப்தா போவாங்க. ஸோ மேக் தெம் திங்க். அவங்கள கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருங்க. தே வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் ஸ்டடிங் அண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. I'll add to it. இந்த ஆங்கிள் நீ திங்க் பண்ணுன்னு சொல்றதை விட இப்படி ஒரு தாட் எனக்கு வருது, நீ என்ன நினைக்கிறேன்னு கேளுங்களேன். அவன் இன்னும் 4 ஆங்கிள் கொண்டு வருவான். ஸோ ஆஸ் லீடர்ஸ் உங்களுடைய ரோல் என்னன்னா அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி நாம எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ கொஸ்டின்ஸ் மூலமாவே, ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின், ப்ராம்ப்ட் கொஸ்டின்ஸ், இவைகளை கேட்டு நீங்க அந்த கோலுக்கு நேரா நீங்க என்ன செய்யலாம், சத்தியத்துக்கு நேரா நீங்க பிள்ளைங்களை வழி நடத்தலாம். தேங்க்யூ சிஸ். How to build journaling in our church, because few members are youth in our church. It is very good that you have few members and you can do it effectively. Start doing it. You can have a very close relationship with them and start very, very easily. It is not about the numbers here. பெரிய குரூப் ஹேண்டில் பண்றது தான். Yes. Praise the Lord, Pastor. Yes. Pastor, actually இந்த செக்ஷன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆக்சுவலா சர்ச்ல பசங்களை நான் எவ்வளோ கவர் பண்ண, நான் கிளீன் பண்றதுக்கு வந்தாங்க பசங்க. ஆனா பைபிள் ரிலேட்டடா பேசும்போது வந்துட்டு தே ஆர் ரெடி டு எக்ஸிட். பட் ஆனா அந்த இது வந்துட்டு ஈவன் 2% ஆனாலுமே அது வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது. சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. தேங்க்யூ ஸோ மச். Praise God. We will உங்களுக்கு நம்மளுடைய CYLC குரூப்போட லிங்க்கும் சாட்ல போட்டிருக்கேன். நம்மளுடைய AGCA-ஓட யூத் லிங்க்கும் நான் உங்களுக்கு சாட்ல போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா செஷன்ஸும் அதில் இருக்குது. ஒவ்வொரு செஷன்ஸ்லையும் we have concentrated on different things. Many have come for the first time. Please look into it. Every month, last Monday, we will have the CYLC. We request everyone to come and join. Every month, we are going to learn something different. ஏதாவது புதுசாக கற்றுக்கிறதுக்கு, உங்கள் சபையில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறதுக்கு தேவன் நம்ம கிருபை தருவாராக. பாஸ்டர் introduced his journal on part of CA. உங்களுக்கு ஏதாவது இந்த ஜேர்னல் வேணும்னா CA மூலியமாக உங்களுடைய செக்ஷன் லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க. we will make it available for you. We will get it at as best as possible. We will get it for you and give it. உங்க செக்ஷன் லீடர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. May God help us. I saw few section CA leaders over here. Pastor Daniel, are you here? Joseph Daniel. Yes, Pastor. Okay. ஒரு prayer பண்ணி conclude பண்ணிடுங்க. Thank you so much. We'll pray and conclude. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்மிடமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளிலும் அருமையான நம்முடைய ஊழியர் மூலமாக, சகோதரி மூலமாக இன்றைக்கு ஆண்டவரே இந்த பைபிள் ஜேர்னலிங் பற்றிய காரியங்களை
தெளிவாக எளிமையாக கற்றுக் கொடுத்ததாக நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபையில கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கற்றுக்கொண்ட ஆண்டவரே ஊழியர்களுடைய வாலிபருடைய தலைவர்களாக இருக்கிற நாங்கள், ஊழியர்களாகிய நாங்கள் எங்களுடைய சபையில வாலிபர் ஐக்கியத்துல பயன்படுத்த ஆண்டவரே அவர்களை இன்னும் அதிகமாய் மோடு அவர்களை இணைக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கனம் துதி மகிமையில உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Pastor David, very thank you. Sister Sharon, very thank you for coming here and being helpful for our youth. All the youth leaders, நம்ம groupல நீங்க follow பண்ணீங்கன்னா இதோட PDF or PPT we will share it in the group so that it can be helpful. This video we have not uploaded in YouTube yet because we had 500 members who can participate today. So either after maybe tonight or tomorrow we will be uploading in YouTube. If you wanted to watch it or share it to someone else, please do share it over there. Thank you so much for all coming. Every last Monday, please make yourself available from 7 o'clock. God shall do something in our youth ministry and let's be useful for some way in God's kingdom. Thank you so much. Thank you all. Thank you. Thank you. Thank you. Thank you. Praise the Lord. Praise the Lord. Okay, Pastor. Thank you.